वो मुझे नहीं मालूम, அவனுக்கு அது உண்மையான அன்பு. लेकिन उसके लिए वो सच्चा है। அந்த அன்பு வச்சனால वो प्यार रखा इसलिए அம்மாவும் வேண்டாம், माँ नहीं चाहिए, அப்பாவும் வேண்டாம், पिताजी भी चाहिए, சொத்தும் வேண்டாம், पैसा भी नहीं चाहिए, படிப்பும் வேண்டாம், कोई पढ़ाई भी नहीं चाहिए, வேலையும் வேண்டாம், काम भी नहीं चाहिए, அவ இருந்தா போதும். वो मिले तो बस। அவனுக்கு அது தெரியுது, ஆனா நமக்கு தெரியல. उसको मालूम है कि वो क्या है, लेकिन हमें नहीं मालूम। உண்மையா இல்லையா? हम सही कि என் உயிரான உயிரான எதுக்கு பாடுங்க? என்ன செய்யா? பாஸ்டர் வேலை. क्यों பாஸ்டர் ஸ்டார்ட் பண்றா, நாங்க முடிக்கிறோம். क्यों वो गीत गाया? அதெல்லாம் वो नहीं, உள்ள இருந்து வரணும். अंदर से प्यार आना है। அவன் வந்து சொல்ல மாட்டான், वो आकर नहीं बोलेगा, ஓடுவான். वो भाग जाएगा, அவருக்காக ஓடுவான். वो उसके लिए ही भागता रहता है। அது அழிந்து போகிற அன்புக்காக ஓடுவான். वो मर जाने वाला एक विश्वास प्यार के लिए भागता है। அழிந்து போகிற அன்பை ருசி பார்த்தவே அவனால நிக்க முடியல. खत्म होने वाला जो प्यार है वो उसके लिए वो रुक नहीं पाता है। அழியாத அன்பை ருசி பார்க்கிறவங்க எப்படி அமைதியா இருக்க முடியும்? ना मिटने वाला और मरने वाला वो प्यार के लिए हम जी रहे हैं। ஹalleluya हालेलुया ஹalleluya हालेलुया ஹalleluya. हालेलुया। நாங்கலாம் தோலை உரிக்கிறாங்க. हम लोग सब चमड़े उतारने वाले लोग हैं। ஹalleluya. हालेलुया। ஏன் தெரியுமா? क्यों मालूम है? பரலோகத்துக்கு இந்த தோல் லைக் படாது. स्वर्ग में जाने के लिए ये चमड़ा नहीं चाहिए। பரலோகத்துக்கு ஒருத்தனை கொண்டு போனோம்னா அவன் இப்படி இருந்தாதான் போக முடியும். वो परमेश्वर के पास स्वर्ग में जाना हो तो वो ऐसे ही रहना चाहिए। அப்ப அவனை செதுக்க வேண்டியது, इसके लिए उसका चमड़े को हम लोग को सही करके கட்ட रखना होगा, வேண்டியது, उसे मारना होगा, ஒட்ட வேண்டியது. चिपकाना होगा। ஹalleluya हालेलुया। உண்மையா இல்லையா? सही है कि नहीं? இன்னைக்கு அன்னைக்கெல்லாம் உண்மையில 60 வருஷம் இந்த ஊழியம் நடந்திருக்குன்னு நினைக்கும் போது சிசிஆர் சொல்லிடுறோம் 60 வருஷம்னுங்க. ஆனா நாங்க படுற பாடு எங்களுக்கு தெரியுது. आमीन। நாங்க இப்ப படுற பாடு எங்களுக்கு தெரியுது. 60 साल हो गया करके इस गलेशिया को बोलने का मुझे अच्छा लगा, लेकिन ये 60 साल में कैसे हमारी जिंदगी गुजरी होगी हमें मालूम है। நாங்க படுற கஷ்டம் எங்களுக்கு தெரியுது. हम लोग जो तकलीफ उठा रहे हैं वो हमें मालूम है। அது 60 வருஷம் இந்த ஊழியத்தை அவங்க எப்படி கொண்டு போயிருக்காங்க? ये 60 साल वो जिंदगी कैसा निकाला होगा, கொஞ்சம் யோசித்து பாருங்க. जरा सोच कर देखिए। இல்ல நீங்களாம் கண்ணீர் வடிக்கணும். जरूर आंसू बहना चाहिए। உங்க குடும்பத்துக்காக முதல்ல கண்ணீர் வடிங்க. तुम्हारा परिवार के लिए पहला आंसू बहना, உங்க புருஷன் உங்க பிள்ளைகளுக்காக கண்ணீர் வடிங்க. तुम्हारे मर्द तुम्हारे बच्चों के लिए प्रार्थना कीजिए। ஹalleluya हालेलुया। ஹalleluya. हालेलुया। நல்ல எலும்பு सब लोग अच्छे से उठकर खड़ा रहना चाहिए। மாம்சத்தை அழிக்குங்க, हम அழிக்கணும். हमारे शरीर को मिटा दीजिए। மாம்ச எண்ணங்கள் மாம்ச சிந்தனைகளை அழிக்கணும். शरीर की जो चिंता है, शरीर की जो चाहत है उसे तोड़ देना है। ஹalleluya. हालेलुया। ठीक है. இது எவ்வளவு நேரம்? ஒரு நிமிஷம். சரி, நம்ம நேரா வசனத்துக்கு நேராக கடந்து செல்வோம். आइए हम लोग वचन की ओर जाएंगे। எழுதி வைக்க விரும்புகிறவங்க எழுதி வைங்க. நீங்க வீட்டில் போய் அது தியானிங்க. ஏன்னா இது உங்க வாழ்க்கையின் எக்ஸாம். இது உங்களுக்கு கொடுக்கப்படுகிற கொஸ்டின். मैं जो वचन बताना चाहता हूँ वचन को लिख के रखिए, उसे घर पे जाके अच्छे से पढ़ाइए। ये तुम्हारा परीक्षा है। ஆமா. प्रेज़ द लॉर्ड। ஹalleluya. हालेलुया। நம்ம ஸ்கூலுக்கு பிள்ளைகிட்ட நீங்க நோட்டை கொடுத்து விடுறீங்க. हम बच्चों के पास अपने बुक दे के भेजते हैं। படிக்கலன்னா தோலை உரிச்சிருத்திய. अगर नहीं पढ़ा तो उससे तो हम लोग बराबर करते हैं। அவன் படிக்கலன்னா உடனே ஸ்கூலுக்கு ஃபீஸை கட்டி டீச்சர்கிட்ட சொல்லுதிய. वो नहीं पढ़ा तो भी कैसा भी फीस भर कर टीचर से बोलते हैं என் பிள்ளைய அடிங்க. बराबर मारो इसे, डंडा दिखाओ। இந்த अடி தாங்க முடியலன்னு உடனே டியூஷன் டீச்சருக்கு ஃபீஸை கொடுக்கணும். अगर ये मारने भी वो सही नहीं आया तो फिर दूसरा पैसा ले जाके ट्यूशन टीचर को देना होगा। அங்கேயும் இல்லைன்னா வீட்டில் வந்து தோலை உரிக்கும். वहाँ भी बराबर पढ़ाने तो घर पे आके फिर हम लोग उसे मारते हैं। இதெல்லாம் செய்யறோம். அப்போ உங்களை எங்க போய் தோலை உரிக்க? ये बच्चे को हम लोग इतना सताते हैं तो हमारे लिए हम जाना है तो क्या करना होगा? ஹalleluya. हालेलुया। உங்களை விட வயசு குறைவன் தான். तुम्हारे से भी उम्र में मैं कम होगा। இந்த இடத்துல வந்துட்டா வயசு கூடிரும். इधर आ जाता तो हमारा उम्र बढ़ जाता है। ஏன்னா இது எங்க இடம் அல்ல. ये क्योंकि ये मेरा जगह नहीं இது है, பரிசுத்த ஆவியானுடைய ये இடம். पवित्र परमेश्वर का जगह இந்த है। இடத்துல தகப்பன் பேசுகிறது போல தான் இருக்கும். यहाँ पर आके बात करने वाला वो पिता के समान அதுக்காக है। என்ன பார்க்காதீங்க. इसलिए मुझे मत देखिए, சின்னவனா இருக்கானே. छोटा बच्चा जैसा அப்படி दिख रहा है। பார்த்துட்டீங்கன்னா मैं उसे देख के உங்களுக்கு வர வேண்டிய ஆசீர்வாதம் பக்கத்து அம்மாக்கு போயிடும். और तुम लोग ऐसा सोचेगा तो तुमको जो आने वाला आशीर्वाद बाजू वाले को चला जाएगा। ஹalleluya. हालेलुया। கர்த்தர்
யாரை கொண்டும் பேசுவார். परमेश्वर किसे भी लेके के बस இது கர்த்தருடைய வார்த்தை என்று நீங்க விசுவாசிக்க ये வேண்டும். परमेश्वर का वचन है, इसे तुम लोग विश्वास करना होगा. சரி, கொஞ்ச நேரத்துல உங்களை ஒரு அலசுவோம். अब थोड़ी देर में तुम्हारे को थोड़ा मैं हिलाना चाहता हूँ. 3 பேரை வைத்து 3 பேரை நம்ம பார்க்க போகிறோம். 3 जन के बारे में हम लोग आज देखने जा रहे हैं. யாரும் தூங்க கூடாது. कोई सोना नहीं प्लीज. நான் தூங்க விட மாட்டேன். सोने भी नहीं दूंगा. ஆமா. ஹalleluya. हालेलुया. மத்தேயு எழுதின சுவிசேஷம் मैथ्यू सुसमाचार की 16ஆம் அதிகாரம் 16वां अध्याय 26வது வசனம். उसमें 26वां वचन. மனுஷன் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்திக் கொண்டாலோ தன் ஜீவனை நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு லாபம் என்ன? மனுஷன் தன் ஜீவனுக்கு ஈடாக எண்ணத்தை கொடுப்பான். சரி, ஓகே. இந்த வசனம் எல்லாருக்குமே தெரியும். இந்த வசனம் ये वचन तो सभी को मालूम है. எல்லாருக்குமே தெரியும். सभी को मालूम है ये वचन. அது சொல்ல இயேசு சொல்லுகிறார், மனுஷன் यीशु कह रहा है कि உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்திக் கொண்டாலும் एक मनुष्य सारे धरती के लोगों को मैं कमा लिया तो भी தன் ஜீவனை நஷ்டப்படுத்தினார், अपना खुद का जीवन को खो देगा तो அவனுக்கு என்ன லாபம்? उसको क्या फायदा होगा? அந்த ஜீவனுக்கு ஈடாக என்ன செய்ய முடியும்? जीवन के बदले में वो क्या कर सकता है? எத்தனை பேருக்கு புரியுது? कितने जन को मालूम पड़ा, समझ गया? உலகத்தை ஆதாயப்படுத்தலாம். हम इस दुनिया में बहुत कुछ खरीद सकते हैं. ஒரு வீட வாங்கிரலாம், एक घर खरीद सकते हैं. ஒரு காரை வாங்கிரலாம், एक गाड़ी खरीद सकते हैं. ஒரு கப்பலையும் வாங்கிரலாம், चाहे तो जहाज भी खरीद लेंगे, ஒரு ஏரோப்ளேனையும் வாங்கிரலாம். चाहे तो हम लोग एरोप्लेन भी खरीद लेंगे. உண்மையா இல்லையா? सही बात नहीं है? பெரிய ஒரு மால் அத கூட வாங்கிரலாம். बड़ा एक मॉल, एक बंगला भी खरीद सकते हैं. இந்த உலகத்துல இருக்கிற அத்தனையும் வாங்க முடியும். इस दुनिया में जो है वो सब खरीदने के लिए हमारे पास ताकत होगा. இவைகள் எல்லாம் எதற்காக? लेकिन ये सब क्या के लिए? யாரை சொல்ல முடியுமா? कोई बता सकता है? ஒரு மனுஷன் एक इंसान ஒரு 200 கோடிக்குள்ள சொத்தை வாங்கிட்டான். एक 2 करोड़ के दौलत से कम सब खरीद लिया. எதற்காக வாங்கினா? काय के लिए खरीदा? அவனுக்கு எதுல பிரயோஜனம்? उसको में क्या फायदा उसको? ஏதா தெரியுமா? कुछ मालूम है? कुछ बता सकते हैं आप? நான் சொல்லுவேன், சரீரத்துக்காகவும் ரத்தத்துக்காகவும் தான் இதெல்லாம் வாங்குகிறான். वो सिर्फ खरीदा अपने शरीर के लिए और अपने खून के लहू के लिए. கரெக்ட்டா? सही बात है. இந்த சரீரமும் ரத்தமும் அனுபவிக்கிறது. ये शरीर और अपना लहू जो है वो उसे इस्तेमाल कर सकता है. உண்மையா இல்லையா? सही बात है. இந்த சட்டை எதுக்கு வாங்கியிருக்கோம்? ये शर्ट हमने क्यों खरीदा? சரீரத்துக்காக. ये शरीर के लिए. मोबाइल எதுக்கு? मोबाइल काय के लिए? சரீரத்துக்காக. शरीर के लिए. கார் எதுக்கு? गाड़ी काय के लिए? சரீரத்துக்காக. शरीर के लिए. சாப்பிடுறது खाना क्यों खाते हैं? சரீரத்துக்காக. शरीर के लिए. கல்யாணம் शादी क्यों करते हैं? சரீரத்துக்காக. शरीर के लिए. இந்த உலகத்துல இருக்கிற அத்தனை ஆசீர்வாதமும் சரீரத்துக்காக. दुनिया में सारे आशीष हम पाते हैं सिर्फ ये शरीर के இந்த लिए. சரீரத்துல ரத்தம் இருக்கும் வரைக்கும் இந்த மனுஷன் போராடுகிறான். इस शरीर में जब तक ये लहू है जो वो तब तक वो भाग दौड़ करता है. ஆனால் लेकिन அவனுக்குள்ள ஒரு ஆத்மா இருக்கிறது. उसके अंदर एक आत्मा है. அவனுக்குள்ள ஒரு ஜீவன் இருக்கிறது. उसके अंदर एक जीवन है. அந்த ஆத்மாக்காக அவன் எதை வாங்குகிறான்? और वो आत्मा के लिए क्या खरीद रहा है? எஸ், புரியுதா? இன்னைக்கு நமக்கு கோபம் வருது. எதுக்கு? हमें गुस्सा आता है. क्यों? கணவன் மனைவிக்குள்ள வரும், மாமி மருமகளுக்குள்ள வரும், சர்ச்சுக்குள்ளேயும் வரும், அண்ணன் சகோதரக்குள்ளேயும் வரும், ஃப்ரெண்ட்ஷிப்புக்குள்ளேயும் வரும், சொக்காரங்களுக்குள்ளேயும் வரும். எஸ், Praise the Lord. Yes. सारे परिवार में सभी से एक वो झगड़ा होता है. எதுக்கு வருது? क्यों? कारण क्या है? இந்த சரீரம், ये शरीर के लिए से. இந்த சரீரத்துக்காக. ये शरीर के लिए. புரியுதா இல்லையா? सबको पता चल रहा है, समझ रहा है. நம்ம அலங்கரிக்கிறோம். हम लोग अपने आप को बहुत सुंदर बनाते हैं. எதை அலங்கரிக்கிறோம்? क्या शरीर, क्या हम लोग सुंदर करते हैं? சரீரத்தை தான் அலங்கரிக்கிறோம். शरीर को सिर्फ हम लोग सुंदर करते நம்ம हैं. உட்கார்றதுக்கு ஒரு இடத்தை தேடுறோம். हम बैठने के लिए एक जगह ढूंढते हैं. எதுக்காக? काय के लिए? இந்த சரீரம் கம்ஃபர்டபுளா ये இருக்கணும். शरीर अच्छी तरह से बैठ जाए. இன்னைக்கு எல்லாரும் இயேசுவை பின்பற்றாங்க. आज सभी लोग परमेश्वर के पीछे छो हो चुके हैं. எதுக்கு? कारण क्या? கம்ஃபர்டபுள். कंफर्टेबल के लिए. अपने எனக்கு போதியா. मुझे बस हो गया. ஆனா பைபிள் அப்படி சொல்லல. लेकिन परमेश्वर का वचन உன்னை सुनने का வெறுத்தா தான் என் பின்னால வர முடியும். एक को तो खत्म करेगा तो ही तू मेरे पीछे आ सकता है. உன்னை வெறுக்காம என் பின்னால நீ வர முடியாது. अपने आप को परमेश्वर के अंदर सौंपेंगे नहीं तो तू मेरे पीछे नहीं आ सकता. சர்ச்சுக்கு வரலாம். हो सकता है गलीशिया को இஸ்ரவேலுக்கு கூட போகலாம். इजराइल तक भी जा सकता है. பரலோகத்துக்கு போகணும்னா स्वर्ग जाना है तो வெறுத்தா தான் போக முடியும். अपने आप को खो देना होगा जब जाके जा सकता है. வெறுமனே இருக்குமானால்
बड़ापन हमारे अंदर होगा, பொறாமை இருக்குமானால், जलस हमारे अंदर होगी तो, எரிச்சல் இருக்குமானால், गर्म होना हमारे अंदर होगा तो, உலக ஆசை दुनिया का आश हमारे अंदर होगा तो அங்க போக முடியாது. वहाँ नहीं जा सकता, இங்க வரலாம், इधर आ सकता இங்க है, ஒரு தேவ பிரசன்னம் இறங்கும், इधर परमेश्वर का महिमा उतरेगा, அந்த பிரசன்னம் நம்ம மேலயும் வரும். वो महिमा हमारे ऊपर भी आएगी. அதற்காக நான் பரலோகத்துக்கு போவேன் என்கிற எண்ணம் வரக்கூடாது. ये मत सोचिए कि जब मैं परमेश्वर के पास चला जाऊंगा தண்ணி கொதிச்சுக்கிட்டு இருக்கும், ये पानी उबलता रहेगा, தண்ணி தான் சூடா இருக்கு, पानी गर्म है, அந்த காய்கறி சூடா இல்ல, लेकिन जो अपने हरी भाजियां है वो नहीं गर्म है. அந்த காய்கறி உள்ள போடும்போது जब वो भाजी हम लोग अंदर डालते हैं, அந்த தண்ணியோட சேர்ந்து वो पानी के साथ मिलकर அது சூடாகும். वो गर्म होगा. அதுக்காக அது தயாராயிட்டேன்றல்ல, उसके लिए वो तैयार हुआ जैसा नहीं है. ஹல்லேலூயா. हालेलुया. அந்த காய்கறியாவது தன்னை அர்ப்பணிக்குது, वो भाजी तो कम से कम अपने आप को सौंप देता है, தன் உயிரவே பணையிடுது. अपना जान खो बैठता है. இந்த இடத்துக்கு வந்துட்டா, इस जगह पे आए गए तो, இயேசுவின் வழியில வந்துட்டா, यीशु के रास्ते पे आ அந்த चुका, உபதேசத்துக்குள்ள வந்துட்டா, परमेश्वर का वचन में आ चुका तो ஒப்பு கொடுத்துடணும். परमेश्वर को सौंप देना है. நான்ங்கிற எண்ணத்தை ஒப்பு கொடுக்கணும். मैं जो कहना चाहते हैं वो उसको परमेश्वर के हाथ में सौंपना होगा. ஹல்லேலூயா. हालेलुया. ஹல்லேலூயா. हालेलुया. நல்லா புரிந்து கொள்ளுங்கள். बराबर समझ ஒரு लीजिए. மனுஷன் மரிக்கிறான், एक कोई मर गया, एक அவன் इंसान மரிக்கும் போது वो मर जाने के அவன் समय ஆத்துமா பிரிகிறது, उसका आत्मा वहां से निकलता है, அவனுடைய ரத்தமும் அவனுடைய சரீரமும் மண்ணுக்கு போகிறது. उसका खून और उसका शरीर जमीन में घुस जाता है. அந்த மனுஷன் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்திக் கொண்டான், वो सारे दुनिया में खरीदना चाहता था, सब कुछ खरीद लिया है, அவன் மண்ணுக்கு போகும்போது लेकिन वो मच्छी में डालने के समय எதுவும் அவன் கூட போகவில்லை. कुछ भी उसके साथ नहीं आता ஆனால் है, அவன் ஆத்துமாக்காக ஒன்றும் செய்யவில்லையே. क्योंकि उसका आत्मा के लिए उसने कुछ नहीं जमा किया. அவனுடைய ஆத்துமாவுக்காக எதை செய்தான்? उसका आत्मा के लिए उसने क्या किया? அவன் செய்வதெல்லாம் சரீரத்துக்காக वो செய்தான். जो भी किया वो अपने शरीर के लिए किया है. அதனாலதான் வேதம் சொல்லுகிறது, इसलिए परमेश्वर का वचन कह रहा है, அவன் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்திக் கொண்டான், दुनिया में सारा कुछ उसने पा लिया तो தன் ஜீவனை நஷ்டப்படுத்தினான். पर अपना जीवन को नष्ट किया அவனுக்கு है. என்ன லாபம்? उसमें क्या फायदा हुआ? எப்படி கொஞ்சமாவது புரியுதா? समझ रहे थोड़ा बहुत तो? உங்களுக்குள்ள ஒரு ஆத்துமா இருக்கு, तुम्हारे अंदर एक आत्मा है, அது உங்களுடையதல்ல. वो तुम्हारा नहीं है. நீங்க வெளிய அலங்கரிக்கலாம், बाहर हम लोग सुंदरता बनाए, உங்க ஸ்கின் கலரை கூட மாத்தலாம், अपना शरीर के जो चमड़े के कलर भी हम चेंज कर सकते உங்க हैं. கையை வெட்டி கூட இன்னொருத்தருக்கு கொடுக்கலாம், तुम्हारा उंगलियां काट के भी दूसरे को दे सकते हैं, ரத்தத்தை கூட கொடுக்கலாம், तुम्हारा खून को भी तुम दे உங்க सकते हैं, கண்ணை கூட கொடுக்கலாம், आपका आंखियों को भी दे உங்க सकते हैं, கிட்னி கூட கொடுக்கலாம், किडनी भी तुम दे உங்க सकते हैं, சரீரத்துல இருக்கிற எல்லா அவயவத்தையும் நீங்க கொடுக்கலாம். अपने अंग में जो जो शरीर की भाग है वो सब कुछ दे सकते हैं, ஆனா ஆத்துமாவை கொடுக்க முடியாது. लेकिन आत्मा नहीं दे सकते. அது உங்களுடையதல்ல, वो तुम्हारा नहीं है, அது கர்த்தருக்குரியது. वो परमेश्वर का है. அது கர்த்தருக்குரியது. वो परमेश्वर का है. உங்களுக்குள்ள இருக்கிற ஆத்மா அது உங்களுக்கு சொந்தம் கிடையாது. तुम्हारे अंदर जो आत्मा है वो तुम्हारा नहीं है. இந்தியாவுல இருக்கிற பிரைம் மினிஸ்டரா இருந்தாலும் சரி, इंडिया में वो प्राइम मिनिस्टर भी हो सकता அவருக்குள்ள है, இருக்கிற ஆத்மா அவருக்குரியதல்ல. उनके अंदर जो आत्मा है वो उनका नहीं है. அந்த ஆத்மா உள்ள இருக்க வரைக்கும் ஒரு ஆடலாம், பாடலாம், ஓடலாம். वो आत्मा जब तक अपने शरीर के अंदर है वो दौड़ सकता है, भाग सकता है, बैठ सकता है, कर सकता है. அந்த ஆத்மா வெளிய போயிட்டுனா, वो आत्मा जब निकल जाएगा तो ஒரு பலூன்ல காத்து அடைச்சா वो बलून में हवा बढ़ेगा तो அத வெளிய விட்டு பாருங்க, उसे छोड़कर देखिए खत्म हो जाता है. அதே போலதான் மனுஷன். ऐसे ही इंसान है. இது உங்களுக்கு மாத்திரமல்ல, ये तुम्हारे लिए सिर्फ नहीं, உலகத்துல இருக்கிற அத்தனை மனுஷனுக்கு सारे लोगों के लिए है. ஒரு ஆத்மா இருக்கு. एक आत्मा है, அது இருக்கிறனால தான் ஓடுதான். वो है इसलिए तो दौड़ रहा है. உங்களை சேர்த்து தான் சொல்றேன், तुम्हारे को मिला के कहता हूँ, உங்களுக்குள்ள ஒரு ஜீவன் இருக்கிறது. तुम्हारे अंदर एक जीवन है. அது இருக்கிறனால தான் நம்மளை அலங்கரிக்கிறோம். वो जब तक है इसलिए हम लोग अपने आप को सुंदरता करते हैं. அது இருக்கிறனால தான் கோபம் வருகிறது. वो है इसलिए गुस्सा आता है. மரித்து போன பிறகு என்ன வரும்? मर जाने के बाद क्या होगा, क्या आ सकता है? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சரி, फिर பைபிள் சொல்லுது அந்த ஜீவனுக்காக அவன் என்னத்தை செய்றான். वो जीवन के लिए क्या किया है हम लोग बाइबल में देखते இப்ப हैं. நான் உங்ககிட்ட கேக்குறேன், அந்த ஜீவனுக்காக ஏன் பண்ணணும்? क्यों उस जीवन के लिए हमें करना होगा? இந்த ஆத்துமாவுக்காக ஏன் நம்ம ये பிரயாசப்படணும்? हमारे आत्मा के लिए क्या हम लोग प्रयास करना है? கரெக்டா இல்லையா? है सही बात है. சரி, அடுத்தது வாசிப்போம். आइए आगे. யோவான் 14 அதிகாரம் यूवान की पुस्तक 14वां अध्याय 6வது வசனம். उसमें 6वां वचन. அதற்கு இயேசு, ஆ. நானே வழியும் ஆ. சத்தியமும் ஆ. ஜீவனுமாய் இருக்கிறேன். போதும். இப்ப ஜீவன் யாரு? आप जीवन कौन है? யாரு ஜீவன்? யாரு जीवन कौन है? சொல்லுங்க, ஜீவன் யாரு? जीवन कौन है? எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க, ஜீவன் யாரு? यीशु. ஆமா, சில பேரு வந்து ஜீவன் வச்சிருக்காங்க, சில பிள்ளைகள் பேர்லாம் ஜீவன் இருக்கு. ஆக்சுவலா அப்படிலாம் வைக்காதீங்க, சேவியர்னு பேர் வைக்க கூடாது.
सेवियर करके नाम नहीं रखना। மகிமா அப்படின்னு வைக்காதீங்க. महिमा करके भी नाम नहीं रखना। சேவியர் இயேசுக்குரியது. सेवियर परमेश्वर का है। ரட்சகர். वो रक्षा करने वाला। மகிமா அப்படின்னு ஒரு ஸ்தானம். महिमा बोलेगा तो परमेश्वर का அது स्थान है। மகிமை. वो महिमा भरा हुआ जगह है। ஹalleluya. हालेलुया। புரியுதா இல்லையா? समझ रहे हैं कि नहीं? ஆமா, நம்ம ரொம்ப ராஜா ராணி எல்லாம் பேர் வைக்காதீங்க. राजा रानी मत रखिए। ஆமா, ராஜாங்கிறது ஒரு ஸ்தானம். राजा बोले तो एक जगह के नाम है। நேகுபாத் ராஜா அண்ணா. नेगुबात राजा। எல்லாரும் ராஜா ராஜான பேர் வரணும். बस नाम राजा बोलेगा तो उसका नाम आना चाहिए। ராஜாங்கிறது ஒரு ஸ்தானம் தான். राजा बोलेगा तो एक जगह की बात है। ஏன்னா ராஜான்னு வச்சுட்டு அவன் ஒரு ஹோட்டல்ல தண்ணி அடிச்சிட்டு இருக்கான். बहुत जन का नाम है राजा, वो दारू पीते रहता है। சேவியர்னு சொல்லிட்டு அவன் புலா பாவம் செஞ்சிட்டு இருக்கான். सेवियर करके बोलता है लेकिन पूरा पाप में पड़ा रहता है। சேவியர் யாரு? सेवियर क्या है? ரட்சகர். परमेश्वर। ஹalleluya. हालेलुया। ஹalleluya. हालेलुया। அப்ப இங்க இயேசு சொல்லுகிறார், यहाँ पर परमेश्वर कह रहा है நான் ஜீவன். मैं जीवन हूँ। சொல்லுங்க, ஜீவன் யாரு? जीवन कौन है? ஜீவன் யாரு? जीवन कौन है? இப்போ மத்தேயில நம்ம என்ன படிச்சோம்? मैथ्यू में हम लोग क्या पढ़े? மனுஷன் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்திக் கொண்டாலும் इंसान दुनिया भर के सब चीजों को फायदा कर लिया तो भी अपने जीवन को खो देने में नष्ट होगा। அப்ப அது ஜீவன் யாரு? वो जीवन कौन है? அப்ப எல்லா மனுஷனுக்குள்ளேயும் ஓடுகிற உயிர் யாருக்குரியது? सबके अंदर जीवन किसका है? சொல்லுங்க, நம்ம தைரியமா எங்கனால நிக்க முடியும். हम बिंदास खड़े हो सकते हैं। எந்த இடத்துல நிக்க முடியும்? कोई भी जगह में खड़े हो அவர் सकते ராஜாவா இருக்கட்டும், हैं। वो राजा होगा, இந்த தேசத்தின் அதிபதியா இருக்கட்டும், इस देश का अधिपति हो, அங்க நம்ம நிக்க முடியும். मैं वहाँ खड़ा रह सकता हूँ। ஏய், ये देख सुन, உனக்குள்ள ஓடுகிற ரத்தம், तुम्हारे अंदर दौड़ता हुआ लहू, உனக்குள்ள ஓடுகிற உயிர் तेरे अंदर जो जीवन எங்க है அப்பா கொடுத்தது. मेरा बाप ने दिया हुआ। பூனை விழுந்துருவ. ऐसा करके फूक உன் मत தேவை दीजिए। என்ன செய்ய முடியும்? तेरे से क्या कर सकता है? உங்களை சேர்த்துதான். सभी को मिलाकर कहता है। நம்ம விருப்பப்படி பேச முடியாது. हमारे इच्छा के अनुसार नहीं बोल सकता நம்ம है। விருப்பப்படி வாழ முடியாது. अपने चाहत के अनुसार हम जी नहीं सकते हैं। தொப்புடு பேரும் अच्छा न कुछ என்ன செய்ய முடியும்? क्या कर सकते हैं? யாராவது தடுத்து நிறுத்த कौन முடியும்? रोक सकता है? இந்த ஆத்மா நமக்குரியதல்ல. ये आत्मा मेरा नहीं है। உங்களுக்குள்ள இருக்கிற உயிர் உங்களுக்கு சொந்தம் அல்ல. हमारे अंदर जो जीवन है वो तुम्हारा खुद இது का है। கர்த்தருக்குரியது. ये परमेश्वर का है। அதுக்கு கணக்கு கொடுக்க வேண்டும். उसका हिसाब देना होगा। ரெஸ்பெக்ட். रेस्पेक्ट कीजिए। உங்களுக்குள்ள இருக்கிற ஆத்மாவை மதிங்க. तुम्हारे अंदर जो है उसे இது इज्जत எனக்கு कीजिए। சொந்தம் அல்ல. ये मेरा खुद का என் नहीं, புருஷனுக்கு சொந்தம் அல்ல. ये मेरा मर्द के लिए என் नहीं, மனைவிக்கு சொந்தம் அல்ல. मेरा औरत के लिए இது नहीं, ஆண்டவருக்கு சொந்தம். मेरा प्रभु का ही खुद का அதத்தான் है। சொல்லுகிறாரு. वो इसलिए कह அந்த रहा है ஆத்மாவை நஷ்டப்படுத்தணும்னா तेरा आत्मा को नष्ट किया तो என்ன லாபம்? क्या तुझे फायदा அது होगा? உனக்குரியதல்ல. वो तो तेरा नहीं है। நானே ஜீவன். मैं जीवन हूँ, நானே ஜீவன். मैं जीवन हूँ। ஹalleluya. हालेलुया, ஹalleluya. हालेलुया, ஹalleluya. हालेलुया। இயேசு இருக்க வரைக்கும் जब तक परमेश्वर हमारे अंदर है। உங்க வீட்ல பாஸ்டர் ஐயா வந்துட்டாங்க. हमारे घर पर पास्टर आया, எப்படி பேசுவீங்க? कैसा बोलना चाहिए? கணவன் மனைவி எப்படி பேசுவீங்க? औरत मर्द मिलकर कैसा क्या பாஸ்டர் बोलोगे? வீட்ல உட்கார்ந்து இருக்கும்போது எப்படி பேசுவோம்? परमेश्वर जब पास्टर घर पर बैठा तो कैसे बात करते हैं? ஸ்டூடண்ட்ஸ் இருக்காங்க. एक स्टूडेंट है, அவங்க காலேஜ் ப்ரொபோசர் வீட்டுக்கு வந்துட்டாரு. उसका कॉलेज का प्रोफेसर घर पर आया है। இல்ல காலேஜ் பிரின்சிபல் வந்துட்டாரு வீட்டுக்கு. प्रिंसिपल हो सकता பிள்ளைகள் है। எப்படி இருக்கும்? वे बच्चे लोग कैसे खड़े ஒரு रहेंगे? மாற்றம் தெரியும். आराम से एक बदलाव ஒரு दिखेगा, முகத்துல ஒரு மாற்றம் தெரியும். उसके मुंह पर एक अलग अलग बदलाव பாஸ்டர் दिखेगा। வந்துட்டாங்கடா. पास्टर आया बोलेगा, கணவன் மனைவி முகத்துல ஒரு மாற்றம் தெரியும். औरत मर्द के चेहरे पे कुछ बदलाव दिखेगा। ஏங்க क्यों? என்னங்க सुनो ना, வந்துட்டாரு. पास्टर आया, அவர் போன வரவே वो जाने के बाद யோ यो ஏயா तू क्या इंसान है? ஹalleluya. हालेलुया। இப்ப நான் சொல்ல உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். मैं बोलता हूँ तुम्हें समझता हूँ। அவர் இதோடைய ஜீவன்கிற எண்ணம் நமக்கு வந்துட்டனா वो मेरा जीवन है करके हमारे अंदर समस्या को हम समझ सके तो ஒரு புரிந்து கொள்ளுங்கள். वो समझ लीजिए। ஒரு ஸ்திரியானவள் एक स्त्री ரொம்ப தன் சரீரத்தை கவனிப்பாளாம். बहुत अपने शरीर को ध्यान देती है। எப்போ தெரியுமா? कब देखें? குழந்தை வயித்துல இருக்கும்போது जब बच्चा पेट में होता है। கத்த மாட்டாங்க, चिल्लाएगा नहीं, கோபப்பட மாட்டாங்க, गरम नहीं होगी, கொதிக்க மாட்டாங்க, दम नहीं मारेगी, அவ்வளவு பாதுகாப்பாங்க. उतने प्यार से संभालेगी। உண்மையா இல்லையா? सही बात नहीं है? அந்த ஸ்திரியையும் அந்த ஸ்திரிக்குள்ள இருக்கிற அந்த 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 சிசுவையும் பாதுகாக்க அவங்க அம்மா மாமி எல்லாரும் சேர்ந்து விழுந்து 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 கவனிப்பாங்க. उसके पेट के बच्चे के लिए और उसके पेट के अंदर जो बच्चा है उसका जीवन के लिए वो माँ अपनी सास और उसके घर वाले टूट टूट कर गिर के ஏன் संभालते हैं। தெரியுமா? कारण क्या है? உள்ள ஒண்ணு இருக்கலாம். हमारे अंदर जो है वो बच्चा, ஏன்னா எனக்கு பாதிக்கப்பட்டுச்சுன்னா அது உள்ளேயும் பாதிக்கும். मुझे तकलीफ होगा तो वो अंदर मेरे बच्चे को நான் भी சில तकलीफ। தாய்மார்கிட்ட கேட்பேன், मैं बहुत से स्त्री से पूछा है, சொந்த பிள்ளையை எப்ப கவனிப்பீங்க தெரியுமா? तुम्हारे खुद के बच्चों को कब संभालेंगे? मोबाइल में வயித்துல இருக்கும்போது மட்டும்தான். सिर्फ पेट में है जब तक।
வெளியே வந்த பிறகு கவனிப்பு वो குறைஞ்சிரும். बाहर आने के बाद उसका कमी हो யார் जाएगा। தெரியுமா? क्यों? அது உள்ள இருக்கும்போது वो अंदर है जब तक। எனக்கு ஒண்ணு பாதிக்கப்பட்ட அது பிள்ளைக்கும் பாதிக்கும். मुझे जो तकलीफ होगा वो बच्चे को भी होगा। பிள்ளைக்கு பாதிக்கப்பட்ட அது எனக்கு अगर வலிக்கலாம். बच्चे को तकलीफ होगा तो वो मुझे भी तकलीफ होगा। வெளியே வந்த பிறகு எனக்கு வலிக்காதுலாம். बाहर आने के बाद मुझे नहीं है तकलीफ। ஜீவன் உள்ள இருக்கிறது. जीवन अंदर है। இந்த ஜீவனை துக்கப்படுத்தினா ये जीवन को हम तकलीफ देंगे மொத்த மொத்த பரலோகம் துக்கப்படும். सारा स्वर्ग राज्य दुख பிதா, उठाएगा। குமாரன், பரிசுத்தாவின் மூன்று பேரும் துக்கப்படுவார்கள். पिता को पवित्र आत्मा और परमेश्वर के यीशु मसीह सब लोग मिलकर दुख उठाएंगे। இந்த ஆத்மா அங்க இருந்து வந்தது. क्योंकि ये आत्मा जो है वहां से आया हुआ है। எத்தனை பேருக்கு தெரியும்? कितने लोग समझते हैं? இந்த உங்களுக்குள்ள இருக்கிற ஆத்மா, तुम्हारे अंदर जो है आत्मा, உங்களுக்குள்ள இருக்கிற உயிர், तुम्हारे अंदर जो இது जीवन, எங்க இருந்து வந்துச்சு? ये कहां से आया? புருஷன் சொல்லுவான், मर्द कहेगा நான் கொடுத்த உயிர் என் பிள்ளைக்கு. मैंने जन्म दिया वो बच्चा है। அதெல்லாம் சொல்ல முடியாது. हम ऐसा बोल नहीं सकते हैं। ஏன்னா நமக்கு சொந்தமானது இதுதான். हमको जो खुद के लिए है सिर्फ यही है। இது இது ये இது सब है। இதெல்லாம் நமக்கு சொந்தம். ये सब हमारा है। இந்த சரீரம் நமக்கு சொந்தம் அல்ல. ये शरीर भी हमारा खुद का नहीं நம்மள யாரும் தொட முடியாது. है। कुछ नहीं कर सकता ஆனா कोई। ஒரு கொசு நம்மள தொட முடியும். एक मच्छर हमें काट ஒரு सकता எலி நம்மள தொட है, முடியும். एक चूहा हमें काट सकता है, நாய் நம்மள தொட முடியும். कुत्ता हमें काट सकता है, சகல வியாதி நம்மள தொட முடியும். सारा बीमारियां हमें तो छू सकता है। இது எல்லாம் கர்த்தருக்கு கீழ்ப்படியும். ये सब परमेश्वर को झुकता है। அதுகளுக்கு தெரியும். उनको मालूम है। ஏ கிறிஸ்டோபர், हे क्रिस्टोफर, ஏ நீ உனக்கு சொந்தம் இல்ல தெரியுமா? वो तू खुद का तेरे लिए तू खुद का खुद नहीं है। ஏ நீ எங்க ஆண்டவருக்காக சொந்தம். तू परमेश्वर का है, सिर्फ परमेश्वर का ही है। எங்க ஆண்டவர் சொன்னனால தான் உன்னை கடிச்சோம். मेरा परमेश्वर ने बोला काटो तो मैंने काटा। ஹalleluya. हालेलुया। சொல்ல முடியுமா? ऐसा बोल ஏ सकते கொசு, ये क्या हम बोल सकते हैं क्या? ये मच्छर சொல்ல முடியுமா? बोल सकते ஏய் हैं? நாய் அப்படி சொல்ல முடியுமா? ये कुत्ता बोल सकते हैं क्या? ஆனா அதை நீங்க அங்க சொல்லதுக்கு பதிலா மனுஷனையே சொல்லிட்டு இருக்கோம். उधर बोलने से अच्छा हम मनुष्य। ஹalleluya. हालेलुया। அது எத்தனை பேருக்கு புரியுதுங்க? कितने लोग समझ सकते हैं? உங்களுக்குள்ள இருக்கிற ஆத்மா உங்களுக்கு சொந்தம் அல்ல. तुम्हारे अंदर जो आत्मा है वो तुम्हारा नहीं है। இது அங்க இருந்து வந்தது. ये वहां से आया हुआ இப்ப है। திரும்பி இது அங்க போணும். वापस उधर जाना है। இது கரைப்பட்டு திரைப்பட்டு இது மேல போக முடியாது. अगर इसके ऊपर दाग लग गया तो वो नहीं जा सकता। அதனால தான் சொல்லுகிறாரு, इसलिए कहता है உன் ஆத்மாவை நஷ்டப்படுத்தினால तेरे आत्मा को नष्ट किया உனக்கு तो என்ன லாபம்? तेरे को क्या फायदा? எத்தனை பேருக்கு புரியுது? कितने लोगों को फर्क அன்னை समझ? தானே நீங்க சோதித்து பாருங்க. हम लोग अपने आत्मा को सोच कर உங்களுக்குள்ள இருக்கிற ஆத்மாவை நீங்க अपने பரிசுத்தப்படுத்துங்க. अंदर जो आत्मा है उसे पवित्र இந்த कीजिए। ஆத்மா பரலோகம் போகணும். तुम्हारा आत्मा स्वर्ग जाना இந்த है। ஆத்மா பரலோகம் போகணும். तुम्हारा आत्मा स्वर्ग जाना है। आज என்னென்ன தேவை क्या क्या चाहिए அதை வாங்குங்க. वो आज खरीद लेंगे। போன்விட்டா கொடுங்க, बोर्नविटा ले लीजिए, ஹார்லிக்ஸ கொடுங்க, हॉर्लिक्स खरीद लीजिए, குளுக்கோஸ கொடுங்க. ग्लूकोज भी ले लीजिए। இதெல்லாம் பைபிள்ல இருக்கு. ये सब बाइबल में இது है। வேற எங்கேயும் கிடைக்காது. ये बाकी உங்க किताब ஆத்மா பலப்பட வேண்டியது எல்லாமே இங்க தான் இருக்கு. ये आत्मा को ताकत चाहिए वो सब कुछ यहाँ है। சரீரமும் ரத்தமும் பலப்படுறதுக்கு உலகத்துல இருக்கு. शरीर और लहू को ताकत मानता है तो वो दुनिया में இந்த है। ஆத்மா பலப்பட வேண்டும்னா இதுல இருக்கு. ये आत्मा को ताकत चाहिए तो वो सिर्फ वचन पे இது है। எப்படி இருக்கு அப்படியே குடிக்கணும். ये जैसा है वैसे ही पीना होगा। ஹalleluya. हालेलुया। ठीक है, சரி. இந்த ஜீவனுக்காக நம்ம ஏன் பண்ணணும்? ये जीवन के लिए हम क्यों कर रहे हैं? இந்த ஆத்மாக்காக ஏன் பண்ணணும்? ये आत्मा के लिए हम क्या இது कर रहे हैं? யாருக்குரியது? ये क्यों? क्या இது किसका है? எனக்குரியதல்லவா? ये मेरा है ना। ரைட், இது யாருக்குரியதுன்னு நம்ம பார்ப்போம். आज क्या ये किसका है? हम लोग देखते हैं। ஆதியாகமம் उलपति पुस्तक पर 2ஆம் அதிகாரம் दूसरा अध्याय। இது எடுத்துட்டா हाँ, चालू रखो। இந்த மைக் எடுத்துறவா? चालू है? மைக் கனெக்ட் பண்ணல. नहीं ना? वीडियो चालू है। थैंक यू जी। उलपति पुस्तक दूसरा अध्याय। ஏழாவது வசனம். सातवां वचन। தேவனாகிய கர்த்தர் ஆ. மனுஷனை ஆ. பூமியின் மண்ணினாலே உருவாக்கி ஜீவ சுவாசத்தை ஆ. அவன் நாசியிலே ஊதினார். எந்த சுவாசம்? धरती पे इंसान को बनाया मिट्टी से, हाँ। मिट्टी से बनाकर उसके अंदर जीवन दिया। ஜீவ जीवात्मा। ஹிந்தில வாசிங்க. हिंदी में कुछ लोग पढ़ेंगे जल्दी से। और यहोवा परमेश्वर और यहोवा परमेश्वर ने आदम के भूमि की मिट्टी से रचा भूमि की मिट्टी से रचा और उसके नथनों में और उसके नथनों में जीवन का श्वास फूका। जीवन के श्वास फूका। कौन सा श्वास? कौन सा श्वास है? என்ன ஆத்மா? जीवात्मा। எத்தனை நல்லா புரிந்து கொள்ளுங்கள். बराबर समझ लीजिए। இந்த ஜீவ சுவாசத்தை இது எங்க இருந்து வந்துச்சு? इस जीवन में हम जो श्वास ले रहे हैं वो कहाँ से आया?
கர்த்தருக்குள்ள இருந்து வந்துச்சா? परमेश्वर के अंदर से आया। எங்க இருந்து வந்துச்சு? कहाँ से आया? ஆண்டவருக்குள்ள இருந்து வந்து परमेश्वर के अंदर से आकर யாருக்குள்ள போச்சு? किसके अंदर गया? யாருக்குள்ள போச்சு? मनुष्य को। இப்ப மனுஷனுக்குள்ள இப்ப யாருடைய ஆத்மா இருக்கு? अब इंसान के अंदर किसका आत्मा है? हालेलुया। எத்தனை பேருக்கு வெளிப்பாடு கிடைக்கும்? कितने जन समझ चुके बराबर? இப்ப எத்தனை பேருக்கு வெளிப்பாடு கிடைக்கும்? कितने जन को अभी आज ஆதாம்குள்ள இருக்கிறது கர்த்தருடைய ஆத்மா. आदम के अंदर है जो परमेश्वर का आत्मा है। அந்த ஆத்மாக்கு பேர் தான் ஜீவ ஆத்மா. वो आत्मा का ही नाम है जीव आत्मा। அந்த சரீரத்துக்கு பேர் ஆதாமே. वो शरीर का नाम है, शरीर का नाम है आदम। அந்த ஆத்மா உள்ள போச்சுல, वो आत्मा उसके अंदर गया ना, அது பேர் ஜீவ ஆத்மா. उसका नाम है जीवन की आत्मा। அந்த ஜீவ ஆத்மா இதுவரை எங்க இருந்தது? ये जीवन का आत्मा कहाँ था अभी அது तक? தேவனுக்குள்ள இருந்தது. परमेश्वर के अंदर था। அது கர்த்தருக்குள்ள वो இருந்தது. परमेश्वर के अंदर था। இப்ப அங்க இருந்து வெளியே வந்து वहाँ से बाहर आकर ஆதாமுக்குள்ள போச்சு. आदम के अंदर चला गया। வா வச்சது அது கர்த்தர் தான். एक रखा कौन? परमेश्वर ने। அவர் ஊத்துனார். वो फूका। இப்போ பலூனை ஊதுறோம். अपन बलून को फूकते हैं। பலூனுக்குள்ள இருக்கிற அந்த காற்று யாருக்குரியது? वो बलून के अंदर जो हवा है वो किसका है? ஊதுனவன் யாரு? जो फूका उनका। அவங்களுடைய. கரெக்ட்டா இல்லையா? Praise the Lord। இப்ப மனுஷனுக்குள்ள ஊதும் போது अब मनुष्य के अंदर जो फूका तो அவருடைய ஆத்மா அவனுக்குள்ள போச்சு. उसका आत्मा उसके अंदर गया। அவன் என்ன ஆவனா? वो क्या बना? என்ன ஆவனா? जीवन की आत्मा बना। எத்தனை பேருக்கு புரியுது? कितने इनको समझ रहा है? இப்ப நமக்குள்ள அந்த ஆத்மா இருக்கறனால वैसे ही हमारे अंदर वो आत्मा है, इसलिए இயேசு கேக்குறாரு, यीशु पूछ रहा है, ஏ நீ உலகம் முழுவதையும் நீ வாங்கிட்டியே, तूने पूरे दुनिया को खरीद लिया, என் ஆத்மா உனக்குள்ள இருக்கு, मेरा आत्मा तो अंदर तेरे अंदर है। அந்த ஆத்மா பரலோகத்திலிருந்து வந்த ஆத்மா அல்லவா? वो स्वर्ग से आया हुआ आत्मा है ना, அது திரும்ப வரணுமே. वापस उधर आना है। அந்த ஆத்மாக்காக நீ எதை செய்தாய்? वो आत्मा के लिए तूने क्या किया? சரீரத்துக்காக எல்லாவற்றையும் பாடுபடுகிறாய். शरीर के लिए तो तूने सब कुछ मेहनत किया। படி 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 பிள்ளைய படி படி படி. पढ़ ले कर कहते சண்டே हैं। ஆராதனைக்கு வர வேண்டாம். संडे नहीं जाना चर्च पे, ஸ்பெஷல் கிளாஸுக்கு போ. स्पेशल क्लास में जा, நீ ஃபெயில் ஆயிடுவ. तो फेल हो जाएगा। தேவ சமூகத்தை கட் பண்ணி எங்க போனாலும் ஃபெயில் ஆகுவான். परमेश्वर के सामने में आने के बाद नहीं आया तो तू किधर भी जाएगा वहाँ फेल அந்த होगा। காலேஜே வேண்டாம். ये कॉलेज की जरूरत அந்த नहीं, ஸ்கூலே வேண்டாம். वो स्कूल ही नहीं। வைராக்கியம் வரணும். उतना हमारे अंदर बिंदास होना चाहिए। இன்றைக்கு இல்ல வைராக்கியம். आज हमारे पास वैसा नहीं है। இந்த இடத்துல ஊழியம் செய்த தேவ மனிதர்கள்ட்ட கேட்டு பாருங்க. यहाँ पर जो परमेश्वर का सेवा किया उनसे पूछ कर இந்த देखिए। 40 வருஷம் அங்கதான் ஐயா இருக்கிறாங்க, அவங்கள்ட்ட கேட்டு பாருங்க. 40 साल से भाई हमारे हैं, அன்றைக்கு வெறித்தனமாக இயேசுவை பின்பற்றினார்கள். उस टाइम तो हम लोग एक बिंदास होकर परमेश्वर के தூக்கி लिए எறிந்தார்கள். भाग के काम किए। இந்த உலகம் என்ன பகைக்கும்? ये दुनिया मेरे लिए विरोध होगा। இயேசு சொல்லிட்டாரு, यीशु ने कहा है, உன்னை பகைக்கிறதுக்கு முன்னமே என்ன பகைத்தது. वो तुझे छोड़ने से पहले मुझे छोड़ दिया। அதுக்காக உலகத்தை நேசிக்க சொல்லல. इसके लिए दुनिया को प्यार करो नहीं कहा। உலகத்துல சிநேகத்தை வைக்கிறவன் அவன் என்னிடத்துல பகைமையா இருக்கிறான். जो दुनिया से प्यार करता है वो मुझसे नफरत करता है। எத்தனை பேருக்கு புரியுது? कितने लोगों को समझ रहा है? உங்களுக்குள்ள இருக்கிறது கர்த்தருக்குரியது. तुम्हारे अंदर जो है जीवन वो परमेश्वर का है। வீட்டுல கோவப்படாதீங்க. घर में झगड़ा मत कीजिए, உங்க ஆத்மா கரைப்படும். तुम्हारा आत्मा में वो दाग लग जाए। பொறாம வரக்கூடாது. पूरा जलस नहीं आना உங்க चाहिए, ஆத்மா கரைப்படும். तेरा आत्मा जो दाग लग जाएगा। அப்புறம் போவாதுங்க. उतना जाना नहीं, பரலோகங்கிறது விளையாட்டு காரியம் இல்ல. पर स्वर्ग जाना बोला तो कुछ खेल नहीं है। சர்ச்சுக்கு வந்துடலாம். चर्च को तो आ सकते हैं, பரலோகம் போகணும்னா ரொம்ப पर கஷ்டம். स्वर्ग जाना है तो बहुत तकलीफ है। உங்களை அர்ப்பணிக்கணும். तुम्हारे अपने आप को सौंपना உங்களை होगा। அர்ப்பணிச்சுட்டா ஈஸி. आप अपने आप को सौंप दियो तो इजी है। ஹalleluya. हालेलुया। நேசிச்சு பாருங்களேன். प्यार करके देखिए, இயேசுவை நேசிச்சு பாருங்க. परमेश्वर से एक बार प्रेम रख के देखिए, ஆட்டோமேட்டிக்கா உங்க வாழ்க்கை பிரிஞ்சிரும். तुम्हारा ऑटोमेटिक तुम्हारा जिंदगी ஒரு बदल பையன் जाएगी। அவளை நேசிக்கத்தான் செஞ்சான். वो एक लड़का उससे प्यार तो किया, பார்க்கத்தான் செஞ்சான். देखा सिर्फ, அவனே மாறிட்டான். वो बदल गया। ஹalleluya. हालेलुया। ஹalleluya. Hallelujah. நான் எங்க போனாலும் இந்த எக்ஸாம்பிள் எடுப்பேன். ये एग्जाम के बारे में मैं बराबर बताता हूँ, ஏன்னா நம்ம பாக்குறோம். मैं मतलब दिखाने के लिए बता रहे हैं। தாய் தகப்பனை விட்டுட்டு ரெண்டு பேர் கைப்பிடிச்சு ஓடுறாங்க. माँ बाप को छोड़कर दो जन हाथ पकड़ के दौड़ रहे हैं। எங்க ஓடுறாங்கன்னு உங்களுக்கு தெரியாது. क्यों भाग रहे, काय के लिए भाग रहे हैं उनको नहीं मालूम। அவங்க வாழ்வாங்களா செத்து போயிடுவாங்களா உங்களுக்கு தெரியாது. जिएगा क्या मर जाएगा किसी को भी नहीं मालूम। இன்னைக்கு கூட இருப்பான், நாளைக்கு இன்னொருத்தன் கூட ஓடிடுவான். आज एक के साथ है, कल दूसरे के साथ रहेगी। இன்னைக்கு இவன் இவா கூட இருப்பான், நாளைக்கு இன்னொருத்தி கூட ஓடிடுவான். और ये आज कभी इसके साथ रहेगी, कभी अलग दूसरे के साथ चली அது जाएगी। கேரண்டி இல்லாத ஒரு गारंटी नहीं है जिंदगी। அப்படிப்பட்ட அன்புக்காகவே எல்லாத்தையும் இருக்க ரெடியா இருக்கணும். वैसा बड़ा प्यार के लिए सब कुछ खो लेते हैं इंसान। நம்ம பாடி 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 பாடத்தான் செய்யறோமே தவிர நம்ம வாழ்க்கை இன்னும் அந்த அடிச்சு ஓடலே
இன்னும் வர முடியல. हम तो गीत गा के परमेश्वर के नाम की महिमा करते हैं, लेकिन आज तक हम लोग का जो पैर तले जाना है उस जगह पे नहीं पहुंचे हैं। அதனாலதான் சொன்னாரு, इसलिए हम लोग परमेश्वर कह रहा है எது குடிப்போம் எது புசிப்போம் என்று கவலைப்படாதீர்கள். क्या खाऊंगा क्या पीऊंगा करके फिक्र ना करना। ஒரு மனுஷனுக்கு தேவை என்ன தெரியுமா? इसके इंसान को चाहिए कि हम இங்க இருந்து இப்ப நம்ம தமிழ்நாட்டுக்கு போக போறோம். आज यहाँ से हम तमिलनाडु जा रहे हैं, समझो ட்ரெயின்ல 2 நாள் இருக்கணும். ट्रेन में 2 दिन रहना होगा। என்ன தேவை? क्या चाहिए? வஸ்திரம் தேவை, कपड़ा चाहिए, சாப்பாடு தேவை, खाना चाहिए, தங்க இடம் தேவை. बैठने के लिए जगह चाहिए। கரெக்ட்டா? सही है। இப்ப நம்ம பரலோகத்துக்கு போய்கிட்டு இருக்கோம். हम तो स्वर्ग जा रहे हैं। நமக்கு என்ன தேவை? क्या होना चाहिए? हमें சாப்பாடு தேவை, खाना चाहिए, வஸ்திரம் தேவை, कपड़ा चाहिए, எடுக்கிற இடம் தேவை. रहने का घर चाहिए। அவ்வளவுதானே? इतना ही அத है। தான் அவர் சொல்லி இருக்கிறார். यही बोल रहा है परमेश्वर। இதெல்லாம் அவர்கள் தேடுகிறார்கள். ये सब वो लोग ढूंढ रहे हैं, ஆனால் உங்களுக்கு இதெல்லாம் நான் தருவேமா? मैं ये सब तुम्हें दूंगा। நம்ம இதெல்லாம் விட்டுட்டு हम लोग ये सब छोड़कर இந்த சரீரத்துக்காக போடுகிற போராட்டம், ये शरीर के लिए हम लोग दौड़ते हैं और जिंदगी இந்த ஆத்துமாக்காக போராடுங்க. ये आत्मा के लिए ऐसा कीजिए। உங்க ஆத்துமாவை பரிசுத்தப்படுத்துங்க. तुम्हारे आत्मा को पवित्र कीजिए। உங்க ஆத்துமாவுக்கு எதெல்லாம் இன்னொரு சிம்பிளான காரியம் சொல்றேன். एक छोटा सा सिंपल बात बताता हूँ। இப்ப ஐயா தான் இருக்கிறாரு. मैं हूँ, எனக்கு இவரை பிடிக்கல, मुझे नहीं पसंद है, இவருடைய பார்வை பிடிக்கல, इन लोग का गाना पसंद नहीं है, பார்வை मुझे देखना पसंद नहीं है, இவருடைய பேச்சு பிடிக்கல, इनका बातें से अच्छा नहीं लगे, இவருடைய வஸ்திரம் பிடிக்கல, इनका कपड़ा अच्छा नहीं लगा, இவருடைய நடைமுறைகள் பிடிக்கல. इनका चलना फिरना नहीं अच्छा है। நான் சொல்ல போறது உங்களுக்கு मैं समझ रहा हूँ। இப்ப எனக்கு பிடிக்கலன்னா मुझे नहीं पसंद है, எனக்கு பிடிக்கலல, ये मुझे नहीं पसंद அப்ப है। இந்த கேரக்டர் எனக்கு இங்க இருக்க கூடாது. जो ये कैरेक्टर उनके अंदर नहीं होना எனக்கு இவர்ட்ட பிடிக்காத அந்த குணம் எனக்கு இருக்க கூடாது. चाहिए। ये जो करता है वो जो मुझे नहीं पसंद है वो चीज मेरे में नहीं होना चाहिए। எத்தனை பேருக்கு புரியும்? कितने जन को समझ रहा है? இங்க எல்லாத்தையும் வச்சிட்டு यहाँ पर सब कुछ रखा है, யாரும் பிடிக்கல, वो पसंद नहीं मुझे, யாரும் பிடிக்கல, वो पसंद नहीं है। ஏன் பிடிக்கல? क्यों? அவன்கிட்ட இப்படி குணம் இருக்கு. ऐसा उनका पास जो அந்த गलत குணம் அவன்கிட்ட இருக்கா இல்லையா சோதித்து பாரு. वैसा आदत तेरे अंदर तो नहीं है ना। அந்த குணம் அங்க இருக்கறனால உனக்கு பிடிக்கலல. वो जो गुण उनके अंदर है वो नहीं पसंद है ना। அதே குணம் உனக்குள்ள वही இருக்குமானால் गुण तेरे अंदर है क्या पहले? இன்னொருத்தருக்கு உன்னை பிடிக்காது. नहीं तो वो तुझे नहीं पसंद था। அதனால इसलिए எங்க என்னென்ன குணங்கள் குறைவா இருக்கிறதோ क्या क्या गुण अपने अंदर कमी है, அவங்க பண்ணுகிற தப்பு நான் பண்ண उन கூடாது. लोग जो गलत करते हैं वो मैंने करना है। அப்படி ஜெபம் பண்ணுங்க. वैसा प्रार्थना कीजिए। ஆத்துமா பரிசுத்தப்படுத்துங்க. मेरा आत्मा पवित्र होना है। ரைட், இது ஒரு பாயிண்ட். ये एक पॉइंट है। உங்களுக்குள்ள இருக்கிற ஆத்துமாவை என்ன செய்யணும்? तुम्हारे अंदर जो आत्मा है उसे பரிசுத்தப்படுத்தணும், पवित्र करना है, பிரயாசப்படணும், प्रयास करना है। இந்த ஆத்துமாக்காக சம்பாதிக்கணும். ये आत्मा के लिए हमें कमाना होगा। புரியுதா? समझ रहे हैं? இப்போ இரண்டாவது ஆத்துமா ये दूसरा आत्मा। எடுத்து வாசிங்க. आइए पढ़ेंगे எபேசியர் एबेसियर की पुस्तक 4 அதிகாரம் 4 अध्याय 30வது வசனம். 30वां वचन 4:30। एबेसियर की पुस्तक அன்றியும் நீங்கள் மீட்கப்படும் நாளுக்கென்று ஆ. முத்திரையாக பெற்ற ஆ. தேவனுடைய பரிசுத்த ஆவியை ஆ. துக்கப்படுத்தாதிருங்கள். இது இப்ப நம்ம பாஷையில என்ன வாசிக்கிட்டா? हाँ। அன்றியும் उस दिन भी நம்ம மண்டைய போடும் நாளுக்கென்று. अपन जो मरने वाले उस दिन के लिए கரெக்டா? புரியல இல்லையா? நம்ம மரணம் என்னைக்கு சம்பவிக்கிறதோ அன்னைக்கு இந்த உலகத்தை விட்டு நம்ம கடந்து போகிறோம். जब मरण हमारे पास आता है उस दिन हम यहाँ दुनिया से जाते हैं। அப்ப அது வரைக்கும் நமக்குன்னு ஒரு ஆத்மாவை கொடுத்து இருக்கிறார். जब तक के लिए हमारे अंदर एक आत्मा रखा है, அந்த ஆத்மாவை துக்கப்படுத்த கூடாது. उस आत्मा को तकलीफ न दीजिए। மீட்கப்படும் நாளுக்கென்று उद्धार पाने के दिन के लिए முத்திரையாய் बच्चे के जैसे முத்திரையாய் கொடுக்கப்பட்ட अच्छा छापा के अनुसार दिया गया அந்த ஆத்மாவை, उस आत्मा को, அது எந்த ஆத்மா? वो क्या कौन सा आत्मा है? திரும்ப வாசிங்க. वापस से पढ़ेंगे। அன்றியும் ஆ. நீங்கள் மீட்கப்படும் நாளுக்கென்று ஆ. முத்திரையாக பெற்ற ஆ. தேவனுடைய பரிசுத்த ஆவியை எந்த ஆவி? कौन सा आत्मा? எந்த ஆவி? कौन सा आत्मा? தேவனுடைய பரிசுத்த परमेश्वर का पवित्र आत्मा। இப்ப தேவனுடைய பரிசுத்த ஆவி நமக்கு வந்திருக்கிறாரு. परमेश्वर का पवित्र आत्मा हमारे अंदर है। ஏன் தெரியுமா? क्यों? தேவனுக்குள்ள இருந்த ஆத்மா நமக்குள்ள வந்துட்டு परमेश्वर के अंदर जो आत्मा था वो हमारे अंदर है। அந்த ஆத்மா திரும்ப
பரலோகத்துக்கு போகணும். वो वापस जाना है, அதை ஆயத்தப்படுத்த தான் பரிசுத்த ஆவி அனுப்புனாரு. से इस्तेमाल करके शुद्ध करने के लिए ही पवित्र आत्मा आया है। எத்தனை பேருக்கு புரியுது? कितने जन को समझ रहा है? எத்தனை பேருக்கு புரியுது? कितने जन को समझ रहा உங்க है? சரீரத்தை பரிசுத்தப்படுத்தல, तुम्हारा शरीर को पवित्र करने नहीं, உங்களுக்குள்ள இருக்கிற ஆத்மாவை பரிசுத்தப்படுத்த. तुम्हारे अंदर जो आत्मा है उस आत्मा को पवित्र करने के लिए, அதுக்காக தான் அனுப்பி இருக்காரு. उसके लिए ही परमेश्वर ने आत्मा को भेजा। இப்ப சூப்பர்வைசர் இருக்காரு, एक सुपरवाइजर है, समझो, ஒரு கம்பெனிக்கு சூப்பர்வைசர். एक कंपनी का सुपरवाइजर அவர் है। வேலை என்ன தெரியுமா? उसका काम क्या है मालूम है? கரெக்டா வேலையை இத்தனை மணிக்கு கரெக்டா முடிக்கணும். इतना बजे तक के वो आत्मा आदमी काम खत्म करना चाहिए। அதுக்கு யாரையும் தூங்க விடக்கூடாது, யாரையும் வேலை செய்ய. இவர் வேலை அது. जिस किसी को बैठना नहीं देना है, सोना नहीं देना है, उसका काम करवा के लेना है। இப்ப அமெரிக்கால இருந்து வந்த ஒரு அம்பாசிடர், पर अमेरिका से आया हुआ एक एम्बेसडर, அல்லேலூயா, हालेलुया, அமெரிக்கால இருந்து வந்த ஒரு தூது, अमेरिका से आया हुआ एक एंजल, அவர் வேலை என்ன? उनका काम क्या है? இங்க என்ன ஏதோ அதை எடுத்து அமெரிக்காக்கு சொல்லணும், அமெரிக்கால என்னதோ அதை எடுத்து இங்க. उसका काम ये है कि यहाँ क्या होता है वो बातें को लेके जाके वहाँ पहुँचाना, वहाँ जो होता है वो बातें भी यहाँ पहुँचाना। அவர் வேலை அதுதான். उसका काम उतना ही இப்ப है। தேவ ஆவியானவர், பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ள வந்திருக்கிறார். अभी पवित्र आत्मा हमारे अंदर आया है, அவர் மேல இருந்து வந்திருக்கிறார். वो ऊपर से आया हुआ है। அவர் வேலை என்ன? उनका काम क्या है? இந்த ஆத்மாவை பரிசுத்தப்படுத்தணும். ये आत्मा को पवित्र करना है। அதனால இந்த ஆத்மாவை நம்ம துக்கப்படுத்த கூடாது. ये आत्मा को हम लोग तकलीफ ना देना चाहिए। பாஸ்டர் உங்க பாஸ்டரை வீட்டுக்கு கூப்பிட்டுட்டு, पास्टर को तुम्हारे घर में बुला நீங்க கூப்பிட்டுட்டு வீட்டுக்கு வாங்க, मेरे घर आओ, வாங்க பாஸ்டர், जरूर आना पास्टर। पवित्र आत्मा मेरे दिल में आ, அப்படிதானே பாடுறோம். पवित्र आत्मा मेरे दिल में आओ, वारो परिशुद्ध आवियानवरे என் இருதயத்துக்குள்ள வாசம் பண்ணோ. आओ पवित्र आत्मा मेरे हृदय में निवास करो। आप पास्टर को கூப்பிடு, பாஸ்டர் வாங்க, पास्टर को बुलाते हैं, पास्टर आओ, வீட்டுக்கு வாங்க, पास्टर घर आओ। அவர் வந்துட்டாரு, वो आ गए, அவர் உட்கார்ந்துட்டாரு, बैठ गए। நம்ம வெளிய பார்த்துட்டு இருக்கோம்। हम लोग का काम करते रहे। பிள்ளை ஒரு மொபைல்ல, बच्चा एक मोबाइल लेकर, டாடி ஒரு நியூஸ் பேப்பர்ல, न्यूज़पेपर में डैडी बैठे हैं, நல்ல உட்கார்ந்து துணி துவைக்க, मम्मी अच्छे से कपड़ा धो रहे हैं, பாஸ்டர் உட்கார்ந்து பாப்பாரு, पास्टर देखेगा बैठकर, என்ன எதுக்கு கூப்பிட்டுச்சு? क्यों बुलाया मुझे? பாஸ்டர் வந்து என்ன செய்வாரு? पास्टर आके क्या करेगा? என்ன நல்லா இருக்கியா? क्या अच्छे हो? ஏ அப்புறம் அத்தை எப்படி இருக்காங்க? तुम्हारा मामी कैसे है? அவங்க எப்படி இருக்காங்க? मेरे घर वाले बाहर के लोग कैसे हैं? பேச அவங்க வர மாட்டாங்க. ऐसा बात करने नहीं आएंगे। நீங்கள் வசனத்துக்குள்ள எப்படி இருக்கிறீர்கள்? तुम वचन के अंदर कैसे हो? நீங்க சத்தியத்துக்குள்ள எப்படி तुम लोग வளர்ந்திருக்கீங்க? वचन के सत्य में कैसे जी रहे உங்க हो? வீட்ல என்ன நடக்குது? तुम्हारे घर के अंदर क्या हो रहा है? நீங்க ஆவிக்குள்ள வாழ்கிறீர்களா, மாம்சத்துக்குள்ள வாழ்கிறீர்களா என்று பார்ப்பதற்காக. तुम आत्मिक जीवन बिता रहे हो या शारीरिक जीवन बिता रहे हो? ஒரு பரலோகத்துக்கு போகக்கூடிய ஒரு ஆயத்தமா இருக்கிறீர்களா? क्या पर स्वर्ग जाने के लिए सम्मान तुम लोग तैयार हो क्या? அப்பதான் பாஸ்டருக்கு புரியும். जब पास्टर को मालूम உங்க பரிசுத்த ஆவியானவர் வந்ததுக்கு காரணமே परम पवित्र आत्मा हमारे बीच में आया, कारण வேலை பார்க்கல, जो काम करने नहीं, பாத்திரம் கழுவ வரல, जहाँ तेरा भांडी घसने आया, கல்யாணம் பண்ண வரல, ना ही शादी कराने आया है, கார் வாங்க வரல, ना ही तो गाड़ी लेने आया வீடு है, கட்ட வரல. घर बांधने नहीं आया। அவர் வந்தது वो आया है कि உங்களுக்குள்ள இருக்கிற ஆத்மாவை பரலோகத்துக்கு கொண்டு போறதுக்கு தான் तुम्हारे अंदर வந்திருக்கிறார். जो आत्मा है उसे स्वर्ग ले जाने के लिए। அவர் சொல்லுவாரு, वो बोलेगा அம்மா கோபப்படாதம்மா, बहन मत गरम मत हो जा, இல்ல கோபப்படாத, ना तू गरम मत हो जा, நீ கோபப்பட்டா பரலோகம் போக முடியாது, तू गुस्सा करेगा तो स्वर्ग नहीं जा सकता है, கோபப்படாத, तू ना जलन कर, ரொம்ப மொபைல் மேல ஆசை வைக்காத, बहुत मोबाइल पर आस नहीं रखना, கொஞ்சம் வாட்ஸ்அப்பை கம்மி பண்ணு, थोड़ा व्हाट्सएप को कम कर, யூடியூபை கம்மி பண்ணு, थोड़ा यूट्यूब देखना कम कर, டிக்டாக் பாக்குறதெல்லாம் கம்மி பண்ணு, टिकटॉक देखना पूरा कम कर, மொபைல்ல கேம் விளையாடுறத கம்மி பண்ணு, मोबाइल में गेम खेलता है वो बंद कर, ஏதா அந்த பயந்து பிள்ளை பார்க்காத, वो सब कुछ देखना नहीं, அழகா தான் தெரியுது, वो सब अच्छा ही दिख रहा है, அது பார்ப்பதுக்கு அழகாக தான் இருக்கும், वो देखने में बहुत सुंदर लगेगा, அது புசிப்புக்கு இன்பமா தான் இருக்கும், खाने में बहुत टेस्ट ஆனா लगेगा, அதை பரிசு தர மாட்டாங்க, लेकिन वो तोड़ कर नहीं देगा, அவன் காட்டிட்டு போயிடுவான், हाँ वो सिर्फ बता के चले, நம்ம தான் பிரயாசப்படுவோம், हम ही तोड़ने के लिए ताकत வேணும். ये मुझे चाहिए। எத்தனை பேருக்கு புரியுது? कितने जन को समझ रहा है? ஏதேன் தோட்டத்துல பரிசு கொடுக்கல, एदम के तो बगीचे में वो तोड़ के नहीं दिया, காட்டிட்டு போயிட்டான். सिर्फ बताया उसको। இன்னைக்கு ஷோரூம்ல காட்ட தான் செய்வாங்க, आज शोरूम में बहुत अच्छे अच्छे பெரிய चीज பெரிய बताते ஷாப்பிங்ல காட்ட தான் செய்வாங்க, हैं, शॉपिंग सेंटर में अच्छे अच्छे चीज அது बताते அழகா हैं, அழகா அழகான பெண்கள், அழகா அழகான பையன் எல்லாம் பார்க்க தான் முடியும். सारे स्त्रियां जा जाके देखते हैं बहुत सुंदर है, बहुत सुंदर है, பைபிள் சொல்லுது, वचन कह रहा அது है பார்ப்பதுக்கு அழகா தான் இருக்கும், वो दिखने में अच्छा दिखेगा, புசிப்புக்கு இன்பமா தான் இருக்கும், खाने में मीठा लगेगा, இதெல்லாம் உன் கண்ணுக்கு அழகா தெரியுதோ, क्या क्या तेरे आंखों को अच्छा दिखता है, அதெல்லாம் தேவனுக்கு பிரியமில்லாத காரியம். वो सब
परमेश्वर को ना पसंदी உன்னை தேவனை விட்டு பிரிக்கும். वो परमेश्वर से तुझे दूर அந்த करेगा। மொபைல் அழகா இருந்தாலும் பரவாயில்ல, वो मोबाइल सुंदर होगा அதுல तुझे। இருக்கிற ஆப் அழகா இருந்தாலும் उसके பரவாயில்ல. अंदर जो भी चीज आता है वो अच्छा लगेगा तुझे। எத்தனை பேருக்கு புரியுது? कितने दिन को समझ இது रहा है? ஆவியானவருடைய வார்த்தை. ये परमेश्वर இது पवित्र आत्मा பரலோகம் मुझसे कह रहा है। விரும்பக்கூடிய வார்த்தை. ये स्वर्गराज चाहता है वो बात है। பூமிக்குரியவர்களோடு பேசக்கூடிய வார்த்தை அல்ல. ये जमीन में जीने वाले लोगों के लिए नहीं है। என் ஆண்டவருக்கு எது பிடிக்குமோ मेरे परमेश्वर को जो चाहते हैं அதை உள்ள வைக்க வேண்டும். वो ही हमारे अंदर होना चाहिए। ஹalleluya, हालेलुया, ஹalleluya, हालेलुया, ஹalleluya. हालेलुया। பரிசுத்தாவியை இதுதான் சொல்லி கொடுப்பாரு. पवित्र आत्मा यही बताएगा। விட்டுரு, छोड़ दे, சரி மன்னிச்சிருப்பா, अच्छा माफ कर दिया, அவன் தான் தெரியாம செஞ்சுட்டான், वो गलती से कर दिया, நீ மன்னிக்க திராணி உள்ளவள் அல்லவா, तू तो उसे माफ कर सकता है। மன்னிச்சிரு. माफ कर दे। உன்னை படைத்தவர் மன்னித்தாரே, तुझे जो जन्म दिया उसने तुझे माफ किया ना। வாக்கினவர் மன்னித்தார்ல, तुझे बनाने वाले ने तुझे माफ किया, तू भी माफ कर, நீ பரலோகம் போகணும். क्योंकि तू स्वर्ग जाना है। நீ பரலோகம் போகணும். तू स्वर्ग जाना है। உன்னை நீ அலங்கரிக்காதம்மா. तू तो अपने आप को सुंदरता मत कर। இந்த சரீரத்தை அலங்கரித்தன, ये शरीर को सिर्फ सुंदरता वरना करके पाको। ये दुनिया देखेगी, உன் ஆத்மாவை அலங்கரித்தா तेरे आत्मा को सुंदरता करेगा, பரலோகம் உன்னை பார்க்கும். स्वर्ग तुझे देखेगा। உன்னை யார் பார்க்க விரும்புகிறாய்? तुझे कौन देखना चाहता है? இயேசு பார்க்க விரும்புகிறாயா? परमेश्वर देखना चाहता है। அவன் மணவாளன். वो तेरा दूल्हा है। மணவாட்டி இப்படிதான் இருக்கணும்னு ஆசைப்படுகிறார். ये दुल्हन ऐसे ही रहना चाहिए करके वो चाहता है। அதற்கு வேத வசனத்தை வைத்து நம்ம அலங்கரிக்க வேண்டும். वो वचन को रखकर अपने आप को सुंदरता करना है। ஹalleluya, हालेलुया। எத்தனை பேருக்கு புரியுது? कितने लोगों को समझ रहा है? நான் ரெண்டு பேர் தான் சொல்லிருக்கேன். मैं दो जन को अभी तक बता चुका हूं। யோவான் 16 அதிகாரம் 13வது வசனம். योवान की पुस्तक 16वां अध्याय उसमें 13वां वचन। சத்திய ஆவியாகிய ஆ. அவர் வரும்போது ஆ. சகல சத்தியத்திற்குள்ளும் ஆ. உங்களை நடத்துவார். சரி, போதும். அவர் வந்துட்டாருன்னா அவர் வேலை என்ன ஆயிரும்? वो आया तो उसका काम क्या है? அவர் வந்துட்டாருன்னா அவர் சத்தியத்தை நடத்துவார். वो उसके वचन के अनुसार ही चलाएगा। நீங்க விரும்புற மாதிரி நடத்த மாட்டார். तुम्हारे जो चाहते हो उस चाहत के हिसाब से नहीं। நீங்க சொல்லலாம், मैं तुम लोग कह सकते हो இப்படி இருக்கலாமே, इबड़ी இருக்கலாமே, ऐसा हो सकता है। இவங்களால ஏன் எனக்கு துக்கம், इनके कारण मुझे क्यों दुख उठाना है? இவங்களால ஏன் எனக்கு வேதனை, क्यों इनके कारण मेरे को இந்த கம்பெனில பிரச்சனை, क्यों हमारे घर में ஐயோ तकलीफ है? என்னால தாங்க முடியலையே, मुझे संभाला नहीं जा रहा है। இது நன்றின்னு சொல்லுங்க. ये धन्यवाद कहिए। ஆண்டவரே, இந்த பிரச்சனைக்கு மத்தியில, इस झगड़े के बीच पर, இந்த பிரச்சனைக்கு மத்தியில, ये तकलीफ के बीच இந்த पर, உபத்திரத்துக்கு மத்தியில, ये ऐसा तकलीफ आने के कारण, இந்த வியாதிக்கு மத்தியில, ये बीमारी के कारण, இந்த பலவீனத்துக்கு மத்தியில ये हमारे ताकत कमी के कारण நான் எதுல வளரணும்? मैं किस में आगे बढ़ना है प्रभु? இது என்னை விட்டு போட்டுன்னு சொல்லாதீங்க. ये मुझसे जाने दो करके मत कहो। இந்த பிரச்சனை என் குடும்பத்தை விட்டு போட்டுன்னு சொல்லாதீங்க. ये तकलीफ मेरे परिवार से निकल जाने दो இந்த करके मत பிரச்சனையின் மத்தியில, कहो। इस तकलीफ के जब बीच அது में ஒரு மனைவியா இருக்கலாம், हो सकता है तेरा औरत तकलीफ दे, புருஷனா இருக்கலாம், हो सकता है तेरा मर्द हो, பிள்ளைகளா இருக்கலாம், மாமனாரா இருக்கலாம், हो सकता है तेरा मामी या तो मामा होगा, யாரா இருந்தாலும் சரி, कोई भी हो वे। ஆண்டவரே, இந்த பிரச்சனை என்னை விட்டு மாறணும்னு சொல்லாதீங்க. ये परमेश्वर ये तकलीफ मुझसे दूर होने दे मत बोलो। இதுக்கு மத்தியில इसके बीच में எனக்குள்ள இருக்கிற இயேசுவை பார்க்கணும். हमारे अंदर जो परमेश्वर है उसे देखना है। இதுக்கு மத்தியில इसके बीच में நான் பின்பற்றின அந்த வசனத்தை வெளிப்படுத்தணும். मैं जो चल रहा हूँ वचन को बताइए இதுக்கு प्रभु। மத்தியில इसके बीच में நான் பரிசுத்தமா வாழ்கிறது வெளியே வரட்டும். मैं पवित्र से जी रहा हूँ, बाहर आने दे என் प्रभु। சரீரத்தை நான் நசுக்குகிறேன். ये मेरा शरीर को मैं तोड़ रहा हूँ, என் ஜென்ம சுபாவத்தை அழிக்கிறேன். मेरा जन्म की जो आदत है वो तोड़ रहा हूँ। நான் என்கிற எண்ணத்தை அழிக்கிறேன். मैं कहने वाला बातों को तोड़ रहा हूँ நான் प्रभु। இந்த ஜாதி அதை அழிக்கிறேன். मैं ये जात की हूँ करके बोलना बंद करता हूँ प्रभु। யாரா இருந்தாலும் பரவாயில்ல. वो कोई भी होवे, இந்த எண்ணம் உலக பரலம் போக மாட்டாங்க. ऐसे जो सोचते हैं वो स्वर्ग नहीं இந்த जाएंगे। எண்ணம் வச்சுக்கிட்டு ये सब हमारे अंदर रखकर அற்புதம் நடக்கலாம். हो सकता है चमत्कार होगा, அநேக சபைகளை கட்டலாம். अच्छा गलिशिया तुम बांध सकते हो, பரலோகம் போக முடியாது. स्वर्ग नहीं जाओगे। ஹalleluya. हालेलुया। என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லுகிறவர் அங்க போக முடியாது. मुझे देखकर प्रभु प्रभु करके बुलाने वाला वहाँ नहीं जा सकता। பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவர். मेरे पिता के अनुसार जो करता है। ரோமர் 8:9. रोमियो की पुस्तक 8:9 में, रोमियो की पुस्तक 8:9। தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாய் இருந்தால் எந்த ஆவி? தேவனுடைய ஆவி. परमेश्वर के आत्मा तुम पर निवास करेगा. தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாக இருந்தால், परमेश्वर का आत्मा तुम्हारे अंदर निवास करेगा तो நீங்கள் ஆ, மாம்சத்துக்கு உட்பட்டவர்களாய் இராமல் ஆ, ஆவிக்குட்பட்டவர்களாய் இருப்பீர்கள். பாருங்க, மாம்சத்தில நம்ம இருக்க மாட்டோம், நம்ம ஆவியில இருப்போம். हम लोग शारीरिक में नहीं रहेंगे, आत्मा में रहेंगे करके वचन कह रहा है। தேவனுடைய ஆவி உள்ள இருந்தா परमेश्वर का आत्मा हमारे अंदर होगा तो நம்ம மாம்சத்துல இருக்க முடியாது. हम शारीरिक जीवन नहीं जी सकते। கோபம் வராது. गुस्सा नहीं आएगा। அப்படி கோபம் வரும். ऐसा गुस्सा आएगा, எதுல வரும் தெரியுமா? इसमें आएगा சத்தியத்திற்காக வரும். सिर्फ परमेश्वर के वचन के लिए गुस्सा आएगा। மாம்சத்துக்காக வராது.
शारीरिक के लिए नहीं आएगा, ஏன்னா மாம்சம் அழிந்து போச்சு. क्योंकि शरीर मर जाएगा। ஞானஸ்நானம் எடுத்த அத்தனை பேர்கள் சரீரத்துல செத்தார்கள். जितने जन भी स्नान पाए वो शरीर में मारा गए हो। அவங்க ஞானஸ்நானம் எடுத்ததுக்கு அப்புறமும் பொறாமை, கோபம், சாதி எல்லாம் வருதுன்னா அவன் இன்னும் சாகல. वो अगर तुम स्नान पाने के बाद भी गुस्सा और जात के बारे में सोचते हो तो तुम बराबर मरे नहीं हो। हालेलुया, हालेलुया। हालेलुया. அப்ப தன்னை சாவடிக்கணும். पहला हमें अपने आप को मारना होगा, அடுத்தவங்களை சாவடிக்காதீங்க. अब दूसरे को मत मारो। அடுத்தவங்க வார்த்தையினாலயோ பார்வையினாலயோ சாவடிக்காதீங்க. किसी किसी को देखते हैं कि वो मर जाएगा ऐसा समझते हैं, हालेलुया। बातों से मार डालते हैं, ऐसा मत मारिए। हालेलुया. अपने आप को मारना யாரை है। சாவடிக்கணும்? किसको मारना है? நமக்குள்ள இருக்கிற हमारे अंदर जो है உள்ளார மனுஷன், वो अंदर का इंसान, அது பரிசுத்தமாகணும். वो पवित्र होना है। பரிசுத்த ஆவி அதுக்கு தான் கொடுத்திருக்கிறார். उसके लिए पवित्र आत्मा दिया தேவனுடைய है। ஆவி உங்களில் இருந்தால் परमेश्वर का आत्मा तुम्हारे अंदर होगा तो மாம்சத்துல இருக்க மாட்டீங்க, तुम शारीरिक में नहीं रहोगे, நீங்க ஆவியில இருப்பீங்க. तुम आत्मा में होगे। அடுத்து வாசிங்க. उसके बाद கிறிஸ்துவின் ஆவி இல்லாதவன் கிறிஸ்துவின் ஆவி இல்லாதவன், அவருடையவன் அல்ல. பாருங்க, அவர் ரிஜெக்ட் பண்றாரு. जो परमेश्वर का आत्मा में नहीं है वो उनका नहीं है, இயேசு இயேசு यीशु के। மசி இயேசு இயேசுவின் கிறிஸ்துவின் ஆவி இல்லன, परमेश्वर यीशु मसीह का आत्मा जो उसके पास नहीं है அவன் அவருடையவன் அல்ல. वो उसका नहीं है। அப்ப அந்த ஆவி உங்களுக்குள்ள இருந்துச்சுன்னா वो जब उसके अंदर वो आत्मा तुम्हारे अंदर हो तो அவரை போல பேசலாம். वैसे ही बात करना होगा। இப்ப பாருங்க, ஒரு பிசாசு பிடித்த உள்ள வந்துட்டான். एक शैतान पकड़ा हुआ कोई आ गया अंदर, இங்க வந்த உடனே அந்த அது கிரியை செய்யுமா செய்யாதா? वो क्रिया करेगा कि नहीं? ஏய், बहुत चिल्ला कर उठेगा, வெளியே வரும்ல, अब बाहर आएगा அப்ப ना, தெரியுதா இல்லையா? वो सब समझते அப்ப हैं। அந்த ஆவி உள்ள இருந்தாலே வெளியே தெரிஞ்சிருது. वो आत्मा अंदर होगा तो बाहर दिखता है। தோந்து போன ஆவி, हर गया हुआ செத்து आत्मा, போன ஆவி, मरा हुआ आत्मा, அதே வெளியே தெரிஞ்சிருது. वो बाहर दिख जाता है। கிறிஸ்துவின் ஆவி உள்ள இருந்தா வெளியே தெரியணும். परमेश्वर का आत्मा हमारे अंदर हो तो हमारा परमेश्वर भी बाहर दिखना चाहिए। கிறிஸ்து என்ன செய்வாரு? परमेश्वर क्या करेगा? மன்னிப்பாரு, माफ करेगा, அரவணைப்பாரு, वो आपको साथ देगा, சுகப்படுத்துவாரு, चंगाई देगा, இல்லாதவர்களை நேசிப்பாரு. सब लोग को वो प्यार करेगा। ஹல்லேலூயா. हालेलुया। அது உங்க உள்ள வந்துட்டுனா वो तुम्हारे अंदर आया तो எல்லா கிறிஸ்தவனும் மாறிடுவான். सब क्रिश्चियन लोग बदल जाए, எல்லாம் मारिட்டா सब लोग बदल लिए तो இந்திய அரசாங்கம் நம்ம கிட்ட தான் வரும். इंडिया का राज्य हमारे अंदर होगा। ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. சரி, அடுத்து வாசிங்க. சரி, அதுக்கு சரி, ஓகே. கிறிஸ்துவின் ஆவி இல்லாதவன் அவருடைய அல்ல. மேலும் போதும். 9ல அது 8ல 14வது வசனம். 14 उसी में மேலும் எவர்கள் தேவனுடைய ஆவியினாலே எவர்கள் தேவனுடைய ஆவினாலே நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் ஆ, தேவனுடைய புத்திரராய் இருக்கிறார்கள். இது இது நல்லா புரிஞ்சுக்கோங்க. இப்ப தகப்பன் என் கையை பிடிங்க. पिता हाथ पकड़ இப்ப रहा है, தகப்பன் பிள்ளை கையை பிடிப்பாரு, அப்படித்தானே? बच्चे का हाथ तो पकड़ेगा, பிடிச்சு என்ன पिता செய்வாரு? क्या करेगा? நடத்துவாரு, அப்படித்தானே? चलाएगा। தகப்பனுடைய ஆவி அவன் உள்ள வருமா? पिता का आत्मा आएगा, பிள்ளையுடைய ஆவி தகப்பன் உள்ள போமா? போவாதுல. அப்ப பைபிள் சொல்லுது, எவர்கள் தேவனுடைய ஆவியினால் நடத்தப்படுகிறார்களோ कोई परमेश्वर के आत्मा से चलाया जाता है அவர்கள் தேவனுடைய பிள்ளைகள். वो परमेश्वर का बच्चा है। இப்ப இந்த உறவு என்ன தெரியுமா? ये जो हमारा जिंदगी के सच, இந்த உறவு தான் நம்ம எல்லாருக்குள்ளயும் இருக்கு. ये परिवार को हम लोग सबके अंदर है, உள்ள இல்ல, अंदर नहीं, நம்மள நடத்துறாரு. हमें चलाने वाला பாஸ்டர் மூலமா நடத்துவாரு, पास्टर के द्वारा चलाएगा, பிரசங்கம் மூலமா நடத்துவாரு, वचन के द्वारा हमें चलाएगा, வசனம் மூலமா நடத்துவாரு. वचन के अनुसार चलाएगा। இது தகப்பன் பிள்ளைங்கிற உறவு. ये बच्चा और बेटा का இன்னொரு ஒரு உறவு இருக்குல்ல, और एक परिवार की जिंदगी है, அது நமக்குள்ள வரணும். वो हमारे अंदर आना है, அவர் இங்க வர விரும்புகிறார். वो हमारे अंदर आना चाहता है, அவர் இங்க வந்துட்டாருன்னா वो हमारे अंदर आएगा तो நம்ம இப்படி இருக்க முடியாது. हम ऐसा नहीं रहेंगे, டோட்டலா சேஞ்ச் ஆயிடும். हम पूरा बदल நம்ம जाएंगे। பாதை பரிசுத்தமா இருக்கும், मेरा रास्ता अच्छा நம்முடைய है, பேச்சு பரிசுத்தமா இருக்கும், मेरा बातें पवित्र நம்முடைய रहेगा, சிந்தனை பரிசுத்தமா मेरा இருக்கும், सोचना सब, நம்முடைய வஸ்திரம் பரிசுத்தமா मेरा இருக்கும். वस्त्र पवित्र रहेगा, Everything holiness. सब कुछ पवित्र रहेगा। ஹalleluya. Hallelujah. இன்னும் சொல்லப் போனா நிறைய சொல்லிட்டு போலாம். கடைசி வசனத்துல பேசிட்டு முடிச்சிருந்தேன். एक छोटा सा वचन बोल, நிறைய இருக்கு. எபிரேயர் इब्रानी की पुस्तक 13:17. 13:17 உங்களை நடத்துகிறவர்கள் ஆ. உங்கள் ஆத்துமாக்களுக்காக நல்லா புரிஞ்சுக்கொள்ளுங்க. ஃபர்ஸ்ட் என்ன பார்த்தோம்? உன் ஆத்துமாவை நஷ்டப்படுத்துற உனக்கு லாபம் என்ன? அப்ப அந்த ஆத்துமா யாருக்குரியது? தேவனுக்குரியது. அப்ப தேவனுடைய ஆத்துமாவை நம்ம நஷ்டப்படுத்த கூடாது. நமக்குள்ள மாத்திரம் இல்ல, உலகத்துல இருக்கிற அத்தனை மனுஷங்குள்ள இருக்கிறது யாருடைய ஆத்துமா? அந்த ஆத்துமாவை நஷ்டப்படுத்த கூடாது. இதுதான் தேவ சித்தம். इस दुनिया में जितने भी लोग हैं सभी के अंदर पवित्र आत्मा, परमेश्वर का आत्मा है,
उस आत्मा को हम नष्ट नहीं करना है। அப்ப அந்த ஆத்துமாக்காக நம்ம எதா செய்யணும். वो आत्मा के लिए हमें क्या कुछ ना कुछ करना होगा। என்ன செய்யணும்? क्या करना है? அது பரலோகத்துக்கு போகணும். वो स्वर्ग जाना है। அப்ப இந்த ஆத்துமா பரலோகத்துக்கு போகணும்னா என்ன செஞ்சா இது போகும்? ये स्वर्ग जाना है तो क्या करेंगे तो जाएगा। அப்ப அதை செய்யணும். वो करना है। இரண்டாவது, दूसरा, பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ள வருகிறார். पवित्र आत्मा हमारे अंदर आता है। அவர் நம்மளை பரலோகத்துக்கு கொண்டு போவதற்காக நம்ம கிட்ட வந்திருக்கிறார். वो परमेश्वर, वो आत्मा हमारे पास आया इसलिए कि स्वर्ग ले जाने के। அவரையும் துக்கப்படுத்த கூடாது. उसको तकलीफ ना देना चाहिए। உங்களுக்குள்ள இருக்கிற ஆத்மாவையும் துக்கப்படுத்தாதீங்க. तुम्हारे अंदर जो आत्मा है उसे भी तकलीफ मत உங்களை दीजिए। நடத்துகிற பரிசுத்த ஆவியையும் तुम्हें துக்கப்படுத்தாதீங்க. चलाने वाला पवित्र आत्मा को भी दुख नहीं देना। மூன்றாவது, तीसरा, இப்ப வாசிங்கம்மா. अभी पढ़िए। உங்களை நடத்துகிறவர்கள் உங்கள் ஆத்துமாக்களுக்காக இருங்க. உங்களை நடத்துகிறவர்கள் உங்கள் ஆத்துமாக்களுக்காக எதுக்காக? எதுக்காக? பேர் இருக்கா? உங்களை நடத்துகிறவர்கள் யாருக்காக? உங்க உள்ள இருக்கிற அந்த ஆத்மா. ஏன்னா அதுதான் பரலோகத்துக்கு போக போகுது. इस दुनिया में तुम्हें चलाने वाला जो है उसका तुम्हारे आत्मा के लिए। நீங்க நல்லா சம்பாதிக்கிறதுக்கு இல்ல, तुम लोग मस्त कमा के जीने के लिए நீங்க नहीं, நல்ல கார் बंगला வாங்குறதுக்கு இல்ல, कार बंगला खरीदने के लिए नहीं, உங்களுக்குள்ள இருக்கிற ஆத்மாவுக்காக. तुम्हारे अंदर जो है वो आत्मा के लिए। ஏன்னா அதுதான் பரலோகம் போகும். क्योंकि वही स्वर्ग ले जाएगा। சரீரம் போவாது, शरीर नहीं जाएगा, உங்க கார் போவாது, कार नहीं जाएगा, உங்க பங்களா போவாது, बंगला नहीं जाएगा, ஆத்மா தான் போகும். तुम्हारा आत्मा सिर्फ உங்களை जाएगा। நடத்துகிறவர்கள் तुम्हारे को चलाने वाला உங்கள் ஆத்மாவுக்கு तुम्हारे आत्मा के लिए உத்தரவாதம் பண்ணுகிறவர்களாய் உத்தரவாதப்படுகிறவர்களாய் பிரித்திருக்கிறவர்களானபடியால் அவர்கள் துக்கத்தோட அல்ல, பாருங்க, துக்கத்தோட அல்ல, சந்தோஷத்தோட அதை செய்யும்படி சந்தோஷத்தோட அதை செய்யும்படி அவர்களுக்கு கீழ்ப்படிந்து அடங்குங்கள். ஆத்தாடி, Praise the Lord। யாருக்கு கீழ்ப்படிந்து அடங்கணும்? किसको झुककर अपने हाथ को जो झुकाना है? பரிசுத்தவான்களுக்கு, पवित्र लोगों के लिए, जो तुम्हें चलाता है உங்களை पासवान, நடத்துகிறவர்களுக்கு. तुम्हें चलाने वाला पासवान के लिए। எத்தனை பேருக்கு புரியுது? कितने लोग को समझ रहे हैं? அவங்க இரவும் பகலும் உங்களுக்காக கண்ணீர் वो வடிக்கிறார்கள், रात और दिन तुम्हारे लिए आंसू बहता है, உங்களுக்காக ஜெபிக்கிறார்கள். तुम्हारे लिए प्रार्थना करते हैं। அல்லேலூயா. அல்லேலூயா. நீங்களாவது பரவாயில்ல, तुम तो ठीक है। நாங்க பண்ணுகிற ஊழியம் சிறு பிள்ளைகள் கூட விபச்சாரத்துக்கு தள்ளப்படுகிறார்கள். छोटे बच्चे छोटे उम्र में ही वो लोग बलिदान हो जाते ஒரு हैं। 5 மாசத்துக்கு முன்னால ஒரு நல்ல இவ்வளவு பெரிய பிள்ளை, அந்த பிள்ளையை நாங்க ஹாஸ்டல்ல போட்டோம். एक छोटा सा बच्चा इतना ऊंची थी, उसको हम लोग हॉस्पिटल में भर्ती किया। இன்னைக்கு கூப்பிட போயிருப்பாங்க நினைக்கு आज लेने गया होगा आज। ஆமா, இன்னைக்கு எனக்கு கூப்பிட்டாங்க. எனக்கு சண்டேனால வர முடியாது. आज संडे इसलिए मैं नहीं आऊँगा, आप लोग जाइए करके मैं बोला था। அப்ப அவங்க சொன்னாங்க, இந்த பிள்ளை வந்ததுல இருந்து யார்கிட்டயும் பேச மாட்டேக்கா, जब से आई वो बच्ची जब किससे बात नहीं करती है, துக்கமா இருக்கா, बहुत तकलीफ में है। ஒரு பெரிய பிள்ளை தான். छोटी सी लड़की, கடைசியில விசாரிச்சா पूछा तो उसे அதே விபச்சார விதிகள் அந்த பிள்ளைய தப்பா நடக்கிறதுக்கு ரொம்ப பிரயாசப்பட்டிருக்காங்க. அதுல இருந்து இந்த பிள்ளை தப்பி वो सोनापुर की गली के अंदर उसे तकलीफ देकर चलाया, गलत काम उस बच्चे से हुआ, इसके लिए वो किससे भी बात करना नहीं அது चाहती। அந்த பிள்ளை மனசுல வந்து பாதிச்சு. उसके दिल में वो एक बड़ा तकलीफ के कारण फंस गया। சொல்லுதா உங்களுக்கு புரியுதா? உங்களுக்கு உங்கள்கிட்ட அவங்க கணக்கு கேட்பாங்க. तुम्हारे पास हिसाब पूछेगा। தாவீது சொல்லுகிறான், இந்த ரட்சிப்பின் பாத்திரத்தை கொண்டு நான் என்ன செய்வேன்? दाऊद कह रहा है कि ये उधार का तो कटोरी लेकर मैं तुम्हारे लिए क्या करूं? இந்த பிள்ளைகளை ஹாஸ்டல்ல வைத்து இந்த பிள்ளைகளை பராமரித்து ஸ்டார்டிங்ல போடும்போது இங்க அம்மா பண்ணத தப்பா அங்க பண்ணும். स्टार्टिंग में जब हम बच्चे लोग को लेके गए अनाथ आश्रम में रख के हम लोग संभालते, जब भी जो घर पे गलती करता था वही गलती वहाँ पर करते हैं। சின்ன வயசு, छोटा 4 उम्र, வயசு 4 வயசு उम्र பையனை தப்பு பண்ணுவாங்க. 4 बच्चे उम्र के बच्चे लोग गलतियाँ करते हैं, ஏன்னா அங்க விடுதலை வந்து படுதாத்தான் இருக்கும். क्योंकि वहाँ पर देखेगा तो उनका हाल ऐसा है। பெட் இருக்கும், படுதாத்தான் இருக்கும், ஸ்கிரீன் தான் இருக்கும். उनका बेड है लेकिन खाली पर्दा लगाया, அங்கதான் ஓடும், वहाँ ही जाएगा, திறந்து பார்க்கும். खोल के देखते हैं। இப்ப அந்த பிள்ளை சொல்ல, எனக்கு எத்தனை அப்பான்னு எனக்கு தெரியல, वो बच्चा कहता है कि मेरा बाप कितना है मुझे என் नहीं அப்பா பேர் எனக்கு தெரியாது, मालूम, बाप का नाम मुझे नहीं मालूम, எனக்கு 5 அப்பா இருக்காங்க, मेरे 5 बाप है, 7 அப்பா இருக்காங்க. इनका 7 बच्चे बाप है। மத்தியில நாங்க ஊழியம் செய்கிறோம். उसके अंदर हम लोग परमेश्वर का सेवक बन के இப்படி जी, இருக்காதீங்க. ऐसा मत सोचिए। தேசத்துக்காக அழுது புலம்புங்க. आप लोग भी दुनिया के लिए प्रार्थना कीजिए। மும்பைல யுத்தம் நடந்தா எப்படி இருக்கும்? मुंबई में अगर युद्ध होगा तो क्या होगा? ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கும் சண்டை தான்.
रशिया और यूक्रेन को மும்பைல அப்படி ஒரு சண்டை குண்டு வீசி நடந்தா எப்படி இருக்கும் वैसे சொல்லுங்க बॉम्बे में अभी आज ऐसा बॉम्ब फोड़ेगा तो क्या होगा? வேலைக்கு போவீங்களா काम पे जाओगे, சாப்பிட மனசு வருமா खाने के लिए दिल करेगा, புலம்ப ஆரம்பிச்சிருவோம்ல सब लोग रोना और चिल्लाना ஆரம்பிச்சிருவோம்ல सब रो जाएंगे। பிள்ளை எப்படி இருக்கான்னு தெரியலையே मेरा बच्चा कैसा है मुझे मालूम नहीं, என் மகன் எப்படி இருக்கான்னு தெரியலையே मेरा बेटा कैसा है मुझे मालूम नहीं। சொல்லிக்கோங்களா जरूर तकलीफ होगा ना। இயேசு கிறிஸ்துக்குள்ள ஓடுற ரத்தத்தை தானே நம்ம திருவிருந்துல பங்கெடுக்கிறோம் यीशु मसीह का लहू ही को हम लोग प्रभु भोज में खाते पीते हैं, அந்த ரத்தம் தானே ஓடுது वही खून भाग रहा है ना हमारे சிலுவையில சிந்தின அந்த இயேசுவின் ரத்தம் தானே ஓடுது அப்போ क्रूस पे जो मारा गया वही खून हमारे अंदर दौड़ रहा है। ஏன் வர மாட்டேங்குது क्यों नहीं आता प्रार्थना? அடுத்தவனுக்காக கதறணுங்கிறது என்ன ஏன் வர மாட்டேங்குது क्यों दूसरे के लिए करना प्रार्थना नहीं चाहते हो? உங்களை மாத்துங்க, तुम्हारे को बदलो, உங்க ஆத்மாவை பரிசுத்தப்படுத்துங்க. तुम्हारे आत्मा को पवित्र कीजिए। அல்லேலூயா हालेलुया। இயேசு சந்தோஷப்படுவார் परमेश्वर खुश होगा। அவர் எதை செய்ய விரும்புகிறாரோ वो जो करना चाहता है அதை நீங்க செய்யணும் वो तुम लोग करो, எதை பேச விரும்புகிறாரோ वो जो बोलना चाहता है அதை பேசுங்க वो बोलिए। எதை அவர் வேதவசனம் என்ன சொல்லுது தெரியுமா நான் உனக்குள்ளே मैं तेरे अंदर हूँ, நீ எனக்குள்ளே तू मेरे अंदर है, என் பிதாக்குள்ளே मैं परमेश्वर के पिता के पास। இயேசு விரும்புகிறது என்ன தெரியுமா यीशु क्या चाहता है? நானும் என் பிதாவும் ஒன்றா இருக்கிறோம் मैं और मेरा पिता एक जैसे हैं। எனக்குள்ள तू मेरे अंदर है, நான் என் பிதாக்குள்ள मैं मेरा पिता के अंदर हूँ। ஓ உன்னையும் तुझे भी என்னையும் मुझे भी நான் பிதாவுக்குள்ள வைத்து மறைத்து வைத்திருக்கிறேன் पिता के पास मैं छुपा के रखा है। बहुत ஆசைப்படுறாரு தெரியுமா क्या ऐसा कितना आस है मेरा प्रिय நம்ம அந்த சிநேகத்தெல்லாம் மறந்து वो प्यार सब हम लोग भूल कर, அந்த அன்பெல்லாம் மறந்து वो प्यार को सब भूल कर, அவர் எதை நினைச்சு இறங்கி வந்தாரோ वो क्या सोच कर दुनिया में आया? ஏன் சிலுவையில எப்படி மறிக்கணும் क्यों ऐसा करो? அவர் மறிக்க வேண்டிய அவசியம் என்ன क्यों उसको मरना होना? ஏன் மேல இருந்து நம்மள மன்னிக்க முடியாதா क्यों स्वर्ग से वो मुझे माफ नहीं कर सकता? அவர் செத்துதான் செய்ய முடியுமா क्यों वो मर के ही कर सकता है क्या? சில தாய்மார்கள் பேசுவாங்க बहुत से स्त्रियां बोलती है ஏல कि "ए भाई என்ன பிள்ளை क्या सोच रहा है? நான் செத்தா தான் நீ சந்தோஷமா இருப்பியா मैं मरेगा तो तू खुश रहेगा क्या? அப்படின்னா நான் சாவறேன் பிள்ளை तो ऐसा है तो मैं मर जाता ஒரு हूँ। தாய் வேதனையோடு பேசுவா एक माँ अपने बहुत दुख से बोलती है நான் செத்தா தான் நீங்க நல்லா இருப்பீங்கல்ல मैं मरेगा तो तुम लोग अच्छा रहोगे ना? சரி நான் சாவறேன் चल मैं मर जाता நம்ம हूँ। இயேசுவை விசுவாசிக்க நம்மளால முடியல हम यीशु को विश्वास नहीं कर पाते हैं। அந்த ஏவா சந்தேகப்பட்டா ये यहोवा ने जो शक किया, இத சாப்பிட்டால் நீ மரித்து போவ என்று சொன்னான் ये शक वो मर जाएंगे करके कहा। இயேசு சொன்னார் ஏய் கர்த்தர் சொன்னது சாப்பிட்டா மரித்து போவாய் नहीं तू मर जाएगा करके कहा था, ஆனா அவன் சொன்னது நீ மரிக்க மாட்டாய் लेकिन शैतान ने बोला कि तू नहीं मरेगा, தேவதூதனை போல மாறுவாய் तू देवदूत के जैसा हो जाएगा। அவளுக்கு ஒரு சந்தேகம் வந்துச்சு उसको एक शक आया, கர்த்தர் என்னை ஏமாத்தி விட்டார் परमेश्वर मुझे இந்த சந்தேகத்தை தீர்க்கத்தான் परमेश्वर मुझे झूठ बोल दिया है। உயிரை கொடுத்து இந்த சந்தேகத்தை தீர்த்தார் परमेश्वर ने अपने आप का जान देकर उस सब को तुझसे हटाया। இப்பமாவது என் விசுவாசிப்பியா अब तो मेरे पर विश्वास कर, இப்பமாவது விசுவாசிப்பியா अब तो मुझसे विश्वास உனக்காக कर। நான் மரித்தேனே तेरे लिए मैं मरा, உனக்காக ஜீவனை கொடுத்தேனே तेरे लिए मेरा जीवन दिया, உனக்காக ரத்தம் சிந்தினேனே तेरे लिए रक्त बहा। இப்பமாவது என் பின்னால வருவியா अभी तो मेरे साथ आओगे क्या? எத்தனை பேர் ஒப்பு கொடுக்கிறீங்க कितने लोग अपने आप को सौंपते எத்தனை हैं? பேர் ஒப்பு கொடுக்கிறீங்க कितने लोग अपने आप को सौंपते हैं? உள்ள இருக்கிற ஆத்மாவை கஷ்டப்படுத்தாதீங்க तुम्हारे अंदर जो आत्मा है उसे ना खो देना, அதை பரிசுத்தப்படுத்த வந்த ஆத்மாவையும் கஷ்டப்படுத்தாதீங்க उसे शुद्ध करने आया वो पवित्र आत्मा को भी खो नहीं देना, உங்களை நடத்துகிற ஊழியக்காரரையும் துக்கப்படுத்தாதீங்க तुम्हारे को चलाने वाला पासवान को भी दुख नहीं இன்னைக்கு पहुंचाइए। ஒப்பு கொடுங்க आज ही तू परमेश्वर को எல்லாரும் எழும்பி நிற்போம் सब लोग उठ के खड़े रहेंगे, எழும்பி நிற்போம் सब लोग उठ के खड़े रहेंगे। ஆண்டவர்கிட்ட கேளுங்க परमेश्वर से உங்களுக்கு पूछिए என்ன வேணும்னு கேளுங்க तुम्हें क्या चाहिए, वो सब मांगिए, ஒண்ணுமே கேட்காதீங்க कुछ भी नहीं मांगिए। நீங்க கேட்க வேண்டியது என்ன தெரியுமா तुम्हें मांगना क्या है? அப்பா हे प्रभु இது உங்களுடைய ये ஆத்மாண்டவரே तेरा आत्मा है, இதை பரிசுத்தப்படுத்தக்கூடிய ஞானத்தை தாரும் ये पवित्र करने के लिए मुझे अक्ल दे, என்னை பாதுகாக்கக்கூடிய ஞானத்தை தாரும் मुझे संभालने के लिए मेरे को ज्ञान दीजिए। ஆண்டவரே எனக்கு அந்த ஞானத்தை தாரும் ஆண்டவரே मेरे प्रभु मुझे ज्ञान दे प्रभु। என் மாம்சம் அழியட்டும் मेरा मांस, मेरा जो शरीर है वो जल जाने दे என் प्रभु। மாம்ச எண்ணங்கள் அழியட்டும் मेरा सारे शरीर की सारी चिंता जो है वो खत्म होने दे என் प्रभु। மாம்ச சிந்தனை அழியட்டும் मेरा शरीर के अंदर जो जो चाहते है वो सब मर जाने दो प्रभु। எத்தனை பேருக்கு இப்ப புரிஞ்சிருக்கு कितने लोगों को समझ रहे हैं? இன்னில இருந்து இந்த சபையில ஒரு மாற்றம் வரணும் आज से इस गलीचा में बदलाव आना चाहिए, இன்னில இருந்து இந்த சபையில ஒரு மாற்றம் வரணும் आज से इस गलीचा में बदलाव आना ஏங்க चाहिए। ரெண்டு பேர் போதுங்க
2 जन बस हो गया। ஒரு சபைக்கு ஒரு எலியா போதும், एक कलीसिया के लिए एक एलिया बस हो ஒரு गया। சபைக்கு ஒரு மோசே போதும், एक कलीसिया के लिए एक मूसा बस हो गया। ஒரு சபைக்கு ஒரு எலிசா போதும், एक कलीसिया के लिए एक एलिशा बस हो गया। ஒரு சபைக்கு ஒரு தாவீது போதும், एक कलीसिया के लिए एक दावीद बस हो गया। ஒரு யாக்கோபு போதும், एक याकूब बस हो गया। ஒரு பவுல் போதும்। एक पौल बस हो गया। அது ஏன் நீங்களா இருக்க கூடாது? वो क्यों ना तुम हो? நீங்க எஸ்தரா மாற கூடாது? क्यों ना एस्तर बन जाओगे? ஏங்க ஆசீர்வாதம் வேண்டாம், मुझे आशीष नहीं चाहिए, என்னை மாத்தும் ஆண்டவரே, मुझे बदलाव दो। உமக்காக என்னை மாத்தும், तुम्हारे लिए मुझे बदलाव दो। தேசத்தை நான் மாத்துகிறேன், ये देश के लिए मैं प्रार्थना करूंगा। இந்த அந்தரியை நான் மாத்துவேன், ये दुनिया को मैं बदलाना चाहूंगा। என் குடும்பத்தை மாத்த முடியும், मेरा परिवार को मैं बदला दे இந்த அபிஷேகத்தை தாரும் ஆண்டவரே, वैसा अभिषेक मुझ में நான் மாறினா मैं बदलूंगा। என் குடும்பம் மாறும், मेरा परिवार बदलेगा। என் குடும்பம் மாறினா मेरा परिवार बदलेगा என் तो சபை மாறும், मेरा कलीसिया बदलेगा। என் சபை மாறினா मेरा कलीसिया बदला तो சபை இருக்கிற பகுதி மாறும்। कलीसिया के बाजू वाले सब उनके नेम ऑफ जीसस। ஒரு அக்கினி இந்த இடத்துல உலாவுகிறது, हालेलुया। பரிசுத்த ஆவியானவர் எனக்கு கிரியை செய்கிறார், पवित्र आत्मा मेरे अंदर आकर இது தேவனுடைய வார்த்தை, ये परमेश्वर का நீ எதை वायदा விரும்புகிறாயோ है। जो चाहता है அதை பெற்றுக்கொள்வாய், वो तू पाएगा। உன் ஆத்துமா तेरा आत्मा தேவனோடு இசைந்திருக்கும், परमेश्वर के साथ मिला அது रहेगा। அவரால ரட்சிப்பு வரும், उसके अनुसार तुझे उतार आएगा। இறங்குகிறது தேவ மகிமை, उतरने वाला परमेश्वर का महिमा है। இறங்குகிறது தேவ மகிமை, परमेश्वर का महिमा उतर தேவன் விரும்புகிற வார்த்தை, परमेश्वर ने जो चाहा, தேவன் விரும்புகிற ஆத்மாவை போதுகிறார், परमेश्वर ने जो चाहा वो आत्मा में रख रहा है। Fire! वो प्लीज Touch in the name of हाँ Jesus. मेरे Touch in the name of Jesus. கரங்களை தட்டி பெற்றுக் கொள்ளுங்க, परमेश्वर को ताली बजाकर கரங்களை தட்டி பெற்றுக் கொள்ளுங்க, परमेश्वर को ताली बजाकर परमेश्वर की சும்மா नाम இருக்கிற நேரம் அல்ல, ऐसे बैठना का இது टाइम नहीं। சும்மா இருக்கிற நேரம் அல்ல, ये खाली बैठने का टाइम नहीं है। இது போராடுகிற நேரம், ये तो तू अभी बोलना है। எழும்பி பிரகாசி, उठा परमेश्वर के लिए ஒரு வழி வந்தது, मेरे अंदर जो उजाला आया, ஒரு वழி வந்தது, मेरे अंदर उजाला आया। இது கர்த்தருடைய ஒளி அல்ல, ये परमेश्वर को उजाला नहीं, உனக்குள்ள வைத்திருக்கிறார், मेरे अंदर रखा गया है। உனக்குள்ள வைத்திருக்கிறார், मेरे अंदर रखा गया है। உனக்குள்ள சிங்கத்துக்குரிய பலன் இருக்கு, मेरे अंदर जो सिंह का ताकत है, காண்டாமிருகத்தின் பலன் இருக்கிறது, बड़ा जानवर की ताकत देने में है। பரலோகத்தின் பலன், परमेश्वर स्वर्ग राज्य का ताकत, பரலோகத்தின் பலன், स्वर्ग राज्य का ताकत, பரலோகத்தின் பலன், स्वर्ग राज्य का ताकत, பரலோகத்தின் பலன், स्वर्ग राज्य का ताकत। fire, fire, आमेन। fire, जीसस, fire, जीसस, இறங்கட்டும் அக்கினி, हालेलुया। அடுத்தது இறங்கட்டும் அக்கினி, உங்க பிள்ளைகளை கொடுவினார், நீ கொடுவது மாறும், यीशु मसीह के नाम से கொடுவது तुम மாறும், छुओ, கொடுவது மாறும், तुम छुएगा तो बदलेगा। Jesus name, In the name of Jesus, Jesus name, in the name of Jesus, Jesus name, यीशु मसीह के नाम से। आमेन। परमेश्वर, थैंक यू लॉर्ड, தகப்பனே, थैंक यू जीसस। நீர் விரும்புகிற வார்த்தை, तुम जो कहना चाहते हो वो बातें என் சபையை நான் கட்டுவேன், मेरे कलीसिया को मैं बांधूंगा, என் ஆத்மாவை நான் உருவாக்குவேன், मेरे आत्मा को मैं बनाऊंगा। கர்த்தர் விரும்பிய ஒரு வார்த்தை, परमेश्वर ने जो चाहा वो वचन है। உமக்காக எனக்காக நான் தெரிந்து கொண்டேன், मेरे लिए मैंने जो चुन के निकाला, எனக்காக தெரிந்து கொண்ட என் ஜனம், मेरे लिए मैंने चुना हुआ लोग, எனக்காக தெரிந்து கொண்ட வாசஸ்தலம் அல்லவா, मेरे लिए मैंने चुना हुआ ये दरबार है ना। சியோனே, सिय्योन के சியோனுடைய ஸ்திரீகளுக்கு சொல்லுங்கள், सिय्योन की स्त्री से कहिए உன் ராஜா வருகிறார், तेरा राजा आ रहा है, உன் ராஜா கழுதையின் குட்டி மேல் ஏறி வருகிறார், तेरा राजा गधे के बच्चे के ऊपर चढ़ कर आ रहा है। சியோன் குமாரத்திக்கு சொல்லுங்கள், सिय्योन के लोग स्त्री को कहो। ஏன் தெரியுமா, क्यों? வேதம் சொல்லுகிறது, परमेश्वर का वचन कह रहा है சியோனிலே அவர் வாசம் பண்ண விரும்புகிறார், सिय्योन में वो बैठना चाहता है। ஒரு மன்னவாளன் மன்னவாட்டி கூட இருக்க விரும்புகிறார், एक दूल्हा दुल्हन के साथ रहना चाहता है அவர் மிகுந்த சந்தோஷம் அடைகிறார், और बहुत खुश होता है। அந்த சியோன் குமாரத்தி वो सिय्योन की स्त्रियां வசனத்தினால் அலங்கரிக்கப்பட उसका வேண்டும், वचन से सुंदरता लाना है, ஓ, வேத வசனத்தை கொண்டு அலங்கரிக்கப்பட வேண்டும், पवित्र वचन से लेके सुंदर बनना है। சபையே हे कलीसिया, கர்த்தருக்காக தன்னை அலங்கரி, परमेश्वर के लिए अपने आप को सौंप। ஜனங்கள் பார்க்கும்படி அலங்கரிக்காதீங்க, जो
दुनिया के लोग देखे उसके लिए सुंदरता नहीं। தகப்பனே உம்முடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன். हे प्रभु मैं तेरे हाथ पे सौंपता हूँ। அடியேனை உம்முடைய கரத்தில் சமர்ப்பிக்கிறேன். मैं अपने आप को तेरे हाथ पे सौंपता हूँ। உம்முடைய நாமம் மகிமைப்படட்டும். तेरा ही नाम की महिमा हो। தாழ்த்துகிறேன். मैं अपने आप को झुकाता हूँ। இயேசுவின் வேண்டுதலுக்கு பிதாவே. यीशु के नाम से मैं मानता हूँ स्वर्गीय पिता। आमीन। ಎಲ್ಲರೂ ಕೈಯಲ್ಲಿ ತಟ್ಟಿ ಉತ್ಸಾಹത്തോடு ಪಾಡಿ ದೇವರ ಮಹಿಮೆ ಪಡಿಸಿ ನಾವು ஜீவனில் பரிசுத்தம் என்று எழுதும் ஆண்டவரே, எல்லாரும் சொல்லுவோமாக, என் ஜீவன் பரிசுத்தம் என்று எழுதுவோம். ஓடி பர்ஷகலடி விலாரமா கேட்ட வசனத்தின் பிரகாரம், கேட்ட வசனத்தின் பிரகாரம் என் ஆத்மா அங்க போகிறதுக்கு என் பேர் அங்க இருக்கிறதா? தேங்க்யூ ஜீசஸ். அருமையான தேவ பிள்ளையே, ஜீவ புஸ்தகத்திலே இவன் பரிசுத்தவான் என்று எழுதப்படணுமா?
என் பெயர் எழுதியிருக்கிறாரா? என் பெயர் எழுதியிருக்கிறாரா? இந்த உலகத்தில் ஓடுகிற வாகனத்தில் போகும்படியாக நாம் ரிஜிஸ்டர் பண்ணும்போது அந்த பெட்டியில என் பெயர் இருக்கா என்று தேடுகிறோமே. அருமையான தேவ பிள்ளையே, நீ உன் சொந்த ஊருக்கு போவதுக்கு அந்த ட்ரெயின்ல உனக்கு பேர் இருக்கா? இல்லாட்டா எப்படி போவாய்? அருமையான தேவ பிள்ளையே, அப்படி இல்லாமல் இருந்தா உடன் டிக்கெட் எடுத்து நெருக்கடியில போவாய், போய் சேர்வாயா என்ற நிம்மதி இல்லை. நீ ரிஜிஸ்டர் ஆக்கப்பட வேண்டும், உன் பேரங்க எழுதப்பட வேண்டும். என் ஜீவன் இல்லாம போனாலும் பரவாயில்ல ஆண்டவரே, ஜீவ புஸ்தகத்தில் என் பேர் இருந்தா போதும். எல்லாரும் சொல்லுவோமா? எல்லாரும் சொல்லுவோமா? இன்னைக்கு நீ பேசின என்னோடு கூட என் உள்ளத்தையும் என் இருதயத்தையும் உன் பக்கமாய் திருப்புகிறேன் ஆண்டவரே. என் ஆத்மாவை சுத்தப்படுத்தும், என் ஜீவனை எனக்குள்ள வையோ, ஜீவ புஸ்தகத்தில் என் பேர் எழுதும், நான் अங்கே வருவேன். सब लोग मिलकर बोलेंगे, हम पवित्र के साथ उधर जाना है। स्वर्ग राज्य में एक किताब रखा हुआ है, उस किताब में तुम्हारा नाम होना चाहिए। क्या नाम होगा? मेरा नाम ऐसा होगा, अब्राहम पवित्र है, अब्राहम पवित्र है। ना जात का नाम होगा, ना ही गोत्र का नाम होगा, सिर्फ परमेश्वर मेरा नाम लिखा रहेगा, अब्राहम पवित्र है। तुम्हारा नाम ऐसा लिखा गया है। हम जो ग्लास की गीत को गाए दोहरा रहे थे, उस पर ऐसे लिखा है, मेरे जीवन में पवित्र करके लिखो प्रभु। सब लोग बोलेंगे, एल्लारू सोलोमागे नंदी येसुवे इन जीवन पुस्तकत्तिले जीवन परिशुद्धवान ಎಂದು ಹೇಳಲ್ಪಟ್ಟಿತು ಯೇಸುವಿನ ನಾಮಕ್ಕೆ नंदी आंडवरे। एल्लारू जपितो खत्म करना चाहते हैं, समय हो गया। नंदी आंडवरे मक स्तोत्रम आंडवरे, இவ்வளவு நேரமாக எங்களோடு கூட இருந்ததற்காக நன்றி ஆண்டவரே. இந்த 60 ஆண்டை கடந்து ஆண்டவரே 61ல பிரவேசிக்கிறோம் ஆண்டவரே. எங்களை நடத்துகிற எங்கள் கர்த்தாவே, இதை உருவாக்கின இந்த சபையை உருவாக்கின எங்களுக்கு முந்தி இருந்தவர்கள், அதில் ராஜா ஆடியனுடைய பெற்றோர்கள் எல்லாரையும் உடைய கருத்துல ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. இன்றைக்கு எங்கே இருக்கிறான்னு எனக்கு தெரியாது ஆண்டவர். இதே பாடல்ல சேர்ந்திருப்பாங்க என்று விசுவாசி. நாங்களும் இளைப்பாறுக்குள் கடந்து செல்லணும். அவர்கள் பரிசுத்தத்தில் நடந்தது போக ராஜா, அவரை விட எங்களை அதிகமான பரிசுத்தத்தில் நீ நடத்த வேண்டும் ஆண்டவர். இந்த கருத்துல கொடுக்கிறோம். இப்பொழுது இருக்கிற இந்த உலகம் பொல்லாத உலகம், இருட்டு நிறைஞ்ச உலகம் ஆண்டவரே. எங்களுக்குள் வைத்திருக்க வெளிச்சம் அது வீசிக்கொண்டே இருக்கட்டும் ஆண்டவரே. அது அணையாதபடி காத்துக்கொள்ளும், கிருபைக்குள் மூடிக்கொள்ளுங்க ஆண்டவரே. இன்னைக்கு தம்முடைய தாசன் பேசின வார்த்தைக்காக நன்றி ஆண்டவரே. தம்முடைய தாசனை பலப்படுத்துங்க ஆண்டவரே. கடந்து செல்கிற இடத்துல எல்லாம் ஆண்டவரே, கால் வைக்கிற இடமெல்லாம் ஆண்டவரே, உனக்கு தருவேன் என்று சொன்ன வார்த்தையின்படி ஆண்டவரே, உங்களுடைய பிள்ளைகள் மிதிக்கிற இடமெல்லாம் அவர்களுக்கு சொந்தமாய் மாறணும் ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே. அவருடைய ஊழியத்துக்காக ஜெபிக்கிறோம். அவர் நடத்தி வருகிற எல்லா ஸ்தாபனங்களுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. கிருபைக்குள் மூடிக்கொள்ளுங்க. எங்களோடு ராஜா அந்த மகனை கொண்டு வந்த பால்துறை அவர்களுக்காக ஜெபிக்கிறேன். அவருடைய குடும்பங்களுக்காக, அவருடைய உற்றார் உறவினர் எனஜன பந்துக்கள் எல்லாருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களையும் தாழ்த்தி முடைய கடத்தில் கொடுக்கிறோம். இன்னைக்கு வந்திருக்க எல்லா விசுவாசிகளுக்காக, தூரத்துல இருந்து வந்திருக்கவங்களுக்காக, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. வீரார்ல இருந்து வந்திருக்காங்க, அவங்களுக்காக ஜெபிக்கிறேன். கல்யாணம் இருந்து வந்திருக்கவங்களுக்காக ஜெபிக்கிறேன். இன்னும் தூரமா இருந்து தொங்கலில இருந்து வந்திருக்கவங்களுக்காக ஜெபிக்கிறேன். இன்னும் ராஜா எனக்கு தெரியாத இடத்துல இருந்து வந்தவங்க எல்லாருக்காக நன்றி செலுத்துகிறேன். ஆண்டவர் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கட்டும். எல்லாரையும் பலப்படுத்துங்க, நடத்துங்க, கிருபைக்குள் மூடிக்கொள்ளுங்க. நீங்க நடத்த வேண்டும் என்று ஜெபிக்கிறேன், தாழ்த்துகிறேன். சமயம் கடந்து சென்றதுனால நிறுத்துகிறோம் ஆண்டவரே. ஆவியானவர் பொறுப்படுத்தீங்கள், எல்லாத்தையும் நடத்த வேண்டும் என்று தாழ்மையோடு கெஞ்சி மண்டாடுகிறீர்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். Hallelujah, hallelujah, hallelujah.
என் ஆத்துமாவே நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஐக்கியமும் காவலும் இன்று என்றும் ஒருவரைக்கும் நம் அனைவரோடும் இருப்பதாக. God bless you. யாவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. அப்படியே சாப்பாடு உண்டு, சாப்பிட்டுட்டு கடன் செல்லலாம்.